எடிட்டர் சுதர்சன், அவர் கூடிய சீக்கிரம் நிறைய விருதுகள் வாங்க போறாரு. இப்போதைக்கு இதுதான். சீக்கிரம் கொடுங்க. ஆர்ட் டைரக்டர் ஆர் கே விஜயமுருகன், இவர் கொஞ்சம் கோலி சோடா புகழ், இவர் இன்னும் கொஞ்சம் கை தட்டலாம். அந்த மாதிரி நிக்கில் முருகன், அதுக்காக சைட்லயே வந்து நிக்கிறாரு அவர். ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய இதய மேடையில நிறைய இடம் இருக்கு. இதுல வந்து என்னுடைய உதவி இயக்குநர்கள் எல்லாரையும் ஒரு தடவை மேடைக்கு வர சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி முதல்ல, தயாரிப்பாளர்கள் இவரை கொஞ்சம் கவனிச்சுக்கலாம். கிருஷ்ணபிரசாத், மாடசாமி, எல்லாரும் ஒவ்வொருத்தர அப்படி வாங்க. காலை தொட்டு கும்பிட்டு டக்குன்னு கும்பிட்டுருங்க, அதுக்காக லேட் ஆகக்கூடாது. தமிழ்நாட்டோட பழக்கத்தை நம்ம எதுக்கு மாத்தணும். இவரு குலசேகர், அவரே கொடுத்து வாங்கிக்கிறாரு. இது எல்லாருக்கும் வாங்க. மிருத்திகா வாங்க, கொடுங்க. அப்புறம் முத்தாய்ப்பா என்னுடைய மகள் கீர்த்தனா பார்த்திபன், வாங்க. இன்னும் நான் நடுவில் பேசிட்டே இருப்பேன். இப்போதைக்கு சின்மை வாங்க. நன்றி பார்த்திபன் சார். பேச கதை, திரைக்கதை, வசனம் பார்த்திபன் சார். ரொம்ப நாளா நான் ஒரு நடிகர் பார்த்திபன் சாரை விட ஒரு கிரியேட்டர், ஒரு படைப்பாளி பார்த்திபன் சார் எனக்கு இன்னும் ஒரு படி மேல பிடிக்கும். ஸோ ரொம்ப நாளா அதை எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீண்ட இடைவெளிக்கு பிறகு பார்த்திபன் சாரோட படைப்பு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். நம்ம நிறைய விஷயங்கள் வந்து புதுசா பண்றோம்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம். பட் உண்மையிலே புதுசா வித்தியாசமா பண்ற ஒருத்தர்னா அது பார்த்திபன் சார் தான். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுக்கான ஒரு மெனக்கெடல், ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப். ஒரு இன்விடேஷன்ல இருந்து அவர் வந்து கால் பண்ணி கூப்பிடுற விதத்துல இருந்து எல்லாமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அண்ட் அதே மாதிரி அவர் பண்ற விஷயங்கள்ல நம்ம ஏதோ ஒரு டைம்ல நம்ம ஒரு சின்ன நம்ம முகத்துல ஒரு புன்னகை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதுக்கு முதல் பார்த்திபன் சாருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னொரு விஷயம் அவர்கிட்ட பிடிச்சது வந்து எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனிதர். ஸோ எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரி, ஒரு பெரிய சக்சஸ் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே ரியாக்ஷன். அண்ட் அவரோட விஷயங்கள் ரொம்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு சில படங்கள் அவருக்கு வந்து மிகப்பெரிய தோல்வியா இருந்தாலும் அவர் வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா அதை விட பெருசா பண்ணுவாரு. அந்த விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துருக்கேன். ஸோ பார்த்திபன் சார், அண்ணன் தான் நான் அவரை கூப்பிடுவேன். பட் இந்த நேரத்துல அந்த சொந்தத்தை நான் கொண்டாட விரும்பல. பார்த்திபன் சார், ஐ ரியலி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா அமையும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. நிறைய பெரியவங்க வந்திருக்காங்க. ஸோ எல்லாரோட வாழ்த்துக்களும் இருக்கு. இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.
வித்தியாசமா சொல்லணும், வித்தியாசமா செய்யணும். ஆபீஸுக்கு போனாலும் ஒவ்வொரு பொருளும் வித்தியாசமா இருக்கும். தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி ஒரு 2000 கண்டுபிடிப்புகள் வந்து ஒரு ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு உருவானதுதான் இன்னைக்கு உலக அளவில் அவர் வந்து பேசப்படுற அளவுக்கு இருக்காருன்னு சொன்னால், நம்ம சினிமாவில் வந்து தாமஸ் ஆல்வா எடிசன் சொன்னால் பார்த்திபன் வந்து ஏதோ ஒரு வித்தியாசம், ஒரு இன்விடேஷனா இருந்தாலும் சரி, ஒரு பிறந்த நாளா இருந்தாலும் சரி, சினிமாவை நேசிக்கிற ஒரு மனிதர். உண்மையிலேயே வந்து அவரை நான் பல வருஷங்களாக நாங்கள் நண்பர்களா இருக்கோம். பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். யாராவது பார்த்திபன் கிட்ட வந்து, பார்த்திபன் நீங்க ஓகே ஒரு 100 கோடி ரூபாய் நாங்க கொடுக்கிறோம், சினிமாவை விட்டுட்டு போறீங்களான்னு சொன்னா என்ன சொல்லுவாருன்னு பார்த்தா, ஓகே நான் விட்டுட்டு போறேன் சார், சினிமால வேணும்னா 100 கோடி விட்டுட்டு போவேனே தவிர சினிமாவை நான் விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லுவார். அப்படி ஏன்னா உலகத்துல வந்து எல்லாமே சுயநலம், சுயநலவாதிகள் அதிகமா இருக்கிற இந்த உலகத்துல சினிமாவை நேசிக்கிற ஒரு நல்ல மனிதர் பார்த்திபன் அவர்கள். ஆக அவருடைய முயற்சி நிச்சயமா இந்த படம் வந்து மாபெரும் வெற்றி பெறும். வெற்றி பெற வேண்டும் என்று கூட நான் சொல்ல மாட்டேன், வெற்றி பெறும், சந்தேகமே இல்லை, இது சத்தியம். ஆக இந்த நல்ல நிகழ்ச்சியில நல்ல உள்ளங்கள் நீங்க வந்திருக்கீங்க. ஒரு சின்ன வேண்டுகோள், சரியா தவறா எனக்கு தெரியாது, இருந்தாலும் பார்த்திபனுடைய பர்மிஷனோட நமக்கெல்லாம் தெரிந்த நடிகர் நாசர் அவர்களுடைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அருமையான ஒரு யாருக்கும் பிரச்சனை தராத ஒரு சம்பளத்திலையும் சரி கால் ஷீட்லயும் தெரியும் ஒரு உன்னதமான ஒரு நடிகர். அவர் மகன் வந்து இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆகி விபத்துனால வென்டிலேட்டர்ல இருக்காரு. அவர் சீக்கிரம் குணமாகணும்னு சொல்லி மனசார நீங்க வேண்டிக்கீங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. தயவுசெய்து மனசார நீங்க வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். ஹலோ சார், ஸ்கூல் டைம்ல இருந்து பார்த்திபன் சாரோட பெரிய ஃபேன். அதிகமா ஒரு ஆர்டிஸ்ட் முதல் நாள் படம் எல்லாம் கேட்டீங்கன்னா ரஜினி சார் படம் முதல் நாள் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா நாங்க ஒரு படம் கூட ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்திபன் சார் படம் மிஸ் பண்ணதே கிடையாது. நானாகட்டும், கார்த்தி ஆகட்டும், எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் ஃபுல்லாவே, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே முதல் நாள் கண்டிப்பா ஒரு 20 டிக்கெட் அப்படின்னு புக் பண்ணிட்டு இதே சத்யம் தியேட்டர்ல, சஃபயர், அலங்கார் எல்லா தியேட்டர்லயும் ஃபர்ஸ்ட் டே வந்து அவருடைய ஷோ வந்து மிஸ் பண்ணதே கிடையாது. அப்படி எங்களுக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு நடிகர் பார்த்திபன் சார். அவர் இன்னைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி கூப்பிட்டதே ரொம்ப பெருமையான விஷயம். பிளஸ் இந்த படத்துக்கு ஒரு புது ப்ரொடியூசரை அறிமுகப்படுத்துறாரு. அவரு எங்க ஊருக்காரரு, கோயம்புத்தூர்னு கேள்விப்பட்டேன். பிளஸ் அவருக்கும் மனதார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து வெற்றிகள். இப்ப ட்ரெய்லர்ஸ் பார்த்தேன், சாங் பார்த்தேன். பார்த்திபன் சாருடைய தாட் மாதிரியே ஒரு 2041 போட்டாங்க. எல்லா தாட்ஸுமே ஒரு 30 வருஷம் எகேட்டா தான் இருக்கு. சோ மிகப்பெரிய இந்த ட்ரெய்லரும் சாங்கும் போல படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு எல்லாருக்கும் மிகப்பெரிய கலெக்ஷன் தரணும். பிளஸ் பார்த்திபன் சார்கிட்ட இருந்து இன்னும் நிறைய புதுமையான படைப்புகள் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த டீமுக்கு, ஹோல் டீமுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துக்கள். நன்றி. Thank you, sir. Just a moment. I humbly request Shri G.K. Reddy sir to kindly come on stage. G.K. Reddy sir, அவர்கள் மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். முதலில் நாசர் சார் அவர்களின் மகள் நல்லபடியாக வர என்னுடைய பிரார்த்தனைகள். இந்த படத்தின் பாடலும் இந்த படமும் மாபெரும் வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம், நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கேஎஸ்எஸ் சொன்ன மாதிரி முதல்ல எல்லாரும் நாசர் பையன் நல்லா வரும்னு நினைக்கிறேன். பிகாஸ் சொன்ன மாதிரி பிரச்சனையே பண்ணாத ஒரு ஆர்டிஸ்ட், அவரா ஒரு ஒய்ஃபா, எதாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணால் போதும், அதை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பாரு. ஸோ அதற்கு நான் இறைவனை வேண்டுகிறேன். நான் அடிக்கடி எல்லாத்தையும் சொல்கிறது உண்டு, குப்பைன்னு வேணாலும் படம் எடுக்கலாம், பட் அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, பார்த்திபன் சாருக்கு தெரியும். ஒரு படத்தை வந்து ஹவு டு யூ டேக் இட் டு த பீப்புள். நீங்கள் வந்து நல்ல முகத்தை போட்டு, நல்ல பாட்டை வச்சு, நல்ல ஷார்ட்ஸை வச்சு சொல்கிற விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி சொல்லணும். அதை அவர் பண்ணியிருக்காரு. அந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு அதுதான் தோணுச்சு.
நான் வந்து யதார்த்தமா வாழ்க்கை வாழ்றேன். அதாவது என்ன, யூ கேன் பி இம்ப்ரெஸிங் பீப்புள் ஆல் த டைம். அது வந்து சினிமாவுக்கு அகேன்ஸ்டாக உள்ள ரூல். சினிமாவில் உள்ள ரூல் யூ ஹேவ் டு கீப் இம்ப்ரெஸிங் பீப்புள். நீ யாராக இருந்தாலும் அப்படியே இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்கள மக்களை வந்து அட்டென்ட் பண்ணி பார்க்க வைக்கணும். அதை அவர் பண்ணியிருக்காரு ட்ரெய்லரில். அந்த பாட்டு பிரில்லியண்டாக இருந்தது. அது டியூன் நல்லா இருந்தது, பாடினவங்க நல்லாலாம் பாடினா கூட அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் ஜனங்க உள்ளே பார்ப்பாங்கிறத கரெக்டாக பண்ணியிருக்காரு. விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். Good morning, everybody. It gives me great pleasure to be here along with Parthiban for the inauguration for the release of the audio cassette and the trailer. I'd like to tell you people an old story. When we were shooting for Bhagira's film in Yerkod, Mr. Parthiban told me a story. And I agreed to produce the film. But unfortunately, the film title was Kelvi Kuri. Unfortunately, I was not able to complete the film due to various reasons. That same film was Pudiya Padai. I feel very proud that Parthiban worked with me in Swayamvaram as all in all Araga Raja. And it is a great honor for me to be here to wish him all the best in the success of this film, Thirai, Kadai, Vasanam and direction. Thank you. அனைவருக்கும் வணக்கம். இந்த சினிமாவில் எனக்கு ரொம்ப நீண்ட நாள் நண்பர்னா அது பார்த்திபன் தான். ஒரு 23 வருஷ பழக்கம். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபரும் ஆரம்பித்த அந்த நட்பு இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப அன்போடு இருக்கார். அவரோட உழைப்புக்கு அவரோட திறமைக்கு ஏற்ற ஒரு சரியான இடத்தை இதுவரை அவர் எட்டலைங்கிறது தான் என்னுடைய பெரிய வருத்தம். அது இந்த படத்தில் நிச்சயமா தீர்ந்து ஒரு மிக உயர்ந்த இடத்தை அடைவார். அவருடைய திறமைக்கு மட்டுமல்ல, அவருக்கு உள்ள இருக்கிற அந்த மனித நேயத்துக்காக அவர் இன்னும் மேலும் மேலும் ஜெயிக்கணும்னு வாழ்த்துறேன். நன்றி. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். பார்த்திபன் சார்னாலே வித்தியாசம், நிறைய வித்தியாசம் பண்றாரு. கண்டிப்பா நான் கொஞ்சம் லேட்டா வந்ததுனால இந்த ட்ரெய்லரும் பாட்டு பார்க்க முடியல. கண்டிப்பா வித்தியாசமா இருக்கும். இந்த படம் வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். பட் இன்னைக்கு திரையுலக வணிகமே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அந்த வித்தியாசத்தை தாண்டி அவர் வெற்றி பெற இன்னும் கொஞ்சம் எல்லா வல்ல இறைவன் அவருக்கு அருள் புரியணும். நன்றி. நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. புதுமை அப்படின்றத விட நான் வந்து ஒரு மனித நேயத்துக்கு இலக்கணமா பார்த்திபன் சாரை பாக்குறேன். மனித நேயம் அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரண வேர்டு இல்ல. அது உள்ளத்திலிருந்து வர வேண்டிய ஒரு விஷயம். மனித நேயம், எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனிதர். அதை விட வந்து சம்பந்தம் இல்லாத ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அவருக்கு எந்த வகையிலும் ஒரு சம்பந்தம் இருக்காது. அவர் தயாரிப்பாளர் இல்ல, தயாரிப்பாளர் சங்கத்துல இல்ல, அது இயக்குனர் சங்கத்துல இல்ல. ஆனா ஒரு நல்ல மனிதரா எல்லா ஃபங்க்ஷன்லயும் வந்து எல்லாரும் விஷ் பண்றது, எல்லாரையும் வந்து பாராட்டி பேசுறது, ஒரு சிறப்பான ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுன்னு ஒரு அற்புதமான ஒரு மனிதர். எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற ஒரு நல்ல மனிதர். அவருக்கு நல்லது பண்ணணும் எல்லாருமே இண்டஸ்ட்ரியில எல்லாருமே நினைக்கிற ஒரு இது வந்து அடிப்படை. அதே மாதிரி ஆடியன்ஸும் வந்து அந்த மாதிரி இந்த படம், இந்த சாங்ஸ், இந்த ட்ரெய்லர், இன்ஃபேக்ட் சார் ட்ரெய்லர் இஸ் ஃபேண்டாஸ்டிக். நான் உடனே சொல்லுவேன், ட்ரெய்லர் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இன்ஃபேக்ட் என்னது ஃபங்க்ஷன் நிறைய பேர் இப்ப புதுசா வந்திருக்காங்க, இப்பதான் வந்து நிறைய விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்காக திருப்பி இந்த ட்ரெய்லரையும் சாங்கும் கண்டிப்பா ஃபங்க்ஷன் முடியறதுக்கு முன்னாடி சின்மய மேடம் ப்ளீஸ் அதை அனௌன்ஸ் பண்ணுங்க. டக்குனு ஃபங்க்ஷன் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கண்டிப்பா எல்லாரும் திருப்பி பார்க்க வேண்டிய ஒரு ட்ரெய்லர், தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் வந்திருக்கு. அதுல ஒரு சின்ன பாட்டு, முக்கியமான கதாபாத்திரம் எல்லாம் சொல்லிட்டாங்க, அப்படியெல்லாம் இல்ல, ஒரு சின்ன ஒரு கேமியோ நான் பண்ணிருக்கேன். திடீர்னு கூப்பிட்டு நீங்க வரணும் நாளைக்கு காலையில, நீங்களாவே வாங்க, நீங்களாவே இந்த படத்துல எப்படி ஒரு தயாரிப்பாளர் இதுல இருக்கீங்களோ அந்த பொசிஷன்ல இருந்து நீங்க பேசுங்க அப்படின்னாரு. அண்ட் இட் வாஸ் வெரி எக்ஸைட்டிங். எனக்கு அவருடைய சிஷியன் அப்படின்னு சொல்றது கருப்பணிப்பன் சாருடைய இதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் நடிக்கணும்னு என்ன அவர்தான் இழுத்து ஒரு சீன்ல ஒரு 4 சீன்ல நடிக்க வச்சாரு. ஆனா இந்த படத்துலதான் வந்து ப்ராப்பரா ஒரு இதுவா எனக்கு வந்து என்ன டப்பிங் பேச வச்சு இந்த சீனுக்கு நீங்க தான் டப் பண்ணணும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ஒரு எல்லா விதையிலும் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த பார்த்திபன் சாருக்கு நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவருடைய அந்த 2 days நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன், நிறைய கத்துக்கிட்டேன் நானு. அண்ட் இந்த படம் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த சமயத்துல நான் ஒருத்தர் ரொம்ப நல்லா தேங்க் பண்ணணும், ரொம்ப முக்கியமா. பார்த்திபன் சார் ஒரு நாள் கூப்பிட்டு, சார் எனக்கு ஒரு பெரிய நடிகர் வந்து இந்த படத்துல வந்து நடிக்கணும், முக்கியமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அவர் பேர்ல தான் டிராவல் ஆகுது இந்த படம், அவர் மூலமா தான் இந்த கதையை சொல்லணும், நீங்க எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் போயிட்டு அவரோட வீட்டுல போயிட்டு நான் ஒரே ரிக்வெஸ்ட் பண்ணேன், பார்த்திபன் சாருக்காக நீங்க இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன்.
அவரு ஒண்ணுமே சொல்ல, பார்த்திபன் சாருக்கா நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் நான் சொன்னேன், சரி அவர்கிட்ட நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா அப்படின்னு. கண்டிப்பா சொல்லுங்க, ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். பேமெண்ட் எதுவும் இருக்காது அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் 3 days அவர் வந்து டே அண்ட் நைட் இந்த படத்துக்காக மிகச்சிறப்பான முறையில இந்த படத்தை நடிச்சு கொடுத்த ஆர்யாவுக்கு மிகப்பெரிய நன்றி. இது வந்து ஒரு நல்ல மனசு வேணும். அதாவது 3 நாள் நடிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு காசு கொடுப்பாங்க, இந்த படத்துல எனக்கு என்ன இது கிடைக்கும், பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்லாம் பார்க்காம, பார்த்திபன் சார் என்ற ஒரு நல்ல மனிதனுக்காக நான் 3 நாள் போயிட்டு கோயம்புத்தூர்ல நடிச்சு அந்த ஃபுல் படத்துல செகண்ட் ஹாஃப்ல நான் வர மாதிரி பண்றதுக்கு எந்த ஒரு காசும் இல்ல. அது பண்றதுக்கு வந்து ஒரு நல்ல மனசு வேணும். அந்த மனசு பார்த்திபன் சார்னு தொடங்கி ஆர்யா வரையும் வந்திருக்கு. இதுல நிறைய பேர் நீங்க பாத்திருக்கீங்க. விஷால் சார் வந்து ஒரு திடீர்னு கூப்பிட்ட உடனே வந்து நடிச்சு அந்த ஒரு ஆள் ஃபுல்லா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி வந்து விஜய் சேதுபதி நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இது ஒரு அற்புதமான சினிமாவை தான் கண்டிப்பா இருக்கும். நான் ஒரு பார்ட் ஆஃப் த ஃபிலிம் நான் பார்த்தேன், ரொம்ப அற்புதமா வந்துட்டு இருக்கு. இந்த படத்துடைய பாடல்களும் இந்த படத்துடைய ட்ரெய்லரும் ஆல்ரெடி மிகப்பெரிய ஹிட் ஆகுது. அதே மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு 2014ல ஒரு பெரிய சாதனை படமா எல்லாருக்கும் மெமரபிளா 100ஆண்டு விழா செலிப்ரேட் பண்ணும்போது இந்த படம் ஒரு மெமரபிளான படமா இருக்கும்னு ஆசைப்படுறேன். இந்த சமயத்துல ஒரே கோரிக்கை, தயாரிப்பாளர் சங்கத்துல எல்லாருமே இங்க இருக்கீங்க. முந்தா நாள் ரிலீஸ் ஆன கோச்சடியா நேத்து எல்லா இடத்துலயும் பைரசில கிடைக்குதுன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? தயாரிப்பாளர் சங்கத்தை நான் கோரிக்கை விடுறேன். இந்த தமிழ் சினிமாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிற பைரசி ஒழிக்க நீங்க எல்லாம் இணைந்து பாடுபடுங்க. இல்லைன்னா படத்தினுடைய இந்த படத்துறை பெரிய லெவலில் முன்னுக்கு வராது. நான் உண்மையா சொல்றேன். தேங்க்யூ சோ மச். நன்றி சார். இல்லாம விஷால், பிரகாஷ் ராஜ், விஜய் சேதுபதி, அமலாபால், தப்சி, அந்த மாதிரி மிஸ்டர் சேரன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. பிரகாஷ் ராஜ்லாம் சார் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எப்போ வரணும் அப்படின்னு கேட்டாரு. விஜய் சேதுபதி எத்தனை மணிக்கு வரணும்னு கேட்டாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ரொம்ப அன்போட இந்த படத்துல பங்கு பெற்றிருக்காங்க. அவங்க எல்லாருடைய பார்த்தா ரொம்ப சிறப்பா இருக்கு. கொஞ்சம் நான் மூச்சு வாங்கிக்கிறேன், நீங்க பேசுங்க. இந்த படத்துல கதை இல்லைன்னு நிறைய தடவை சொல்லி ட்ரெய்லர்ல சொல்லிட்டாங்க, இவர் சொல்லிட்டாரு. எல்லோருக்கும் பார்த்திபன் அவர்களை தெரியும் என்றாலும் கூட பார்த்திபன் அவர்களுக்கு என்னை ரொம்ப தெரியுங்கிறது வந்து எனக்கு நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதாவது நிகழ்ச்சி புதுசு நீங்க சொல்றதெல்லாம் ரொம்ப புதுசு இல்லை. ஏன்னா நாங்க வீடு வீடா போய் பொங்கல் கொடுத்து பழகினவங்க அசிஸ்டண்டா இருக்கும்போது. ஒரு தடவை பொங்கல் விழாவுக்கு வந்து காலையில பொங்கல் கொடுக்கறது முடிவெடுத்தார் அவர். எல்லாருக்கும் பொங்கல் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்க முடியும், பொங்கலை கொண்டு போய் ஒருத்தர் வீட்டுல. சோ அப்ப வடபள்ளியில ஒரு சின்ன பானை வைப்பாங்க பொடியா. அந்த சின்ன பானையை ஒரு 1000 பானை வாங்கி ஆபீஸ்ல கொண்டு அடுக்கி காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு பொங்கல் வச்சு எல்லாரும் வீட்டுக்கு போய் ஃபாயில திறந்தா உள்ள வந்து ஆவி வரணும். அதான் பார்த்திபன் சார் சொல்ற கண்டிஷன். எப்படி சார் ஆவி வரும் பொங்கல்ல 3 மணிக்கு பண்ணிடலன்னு சொல்லி பண்ண வச்சு 100 ஆட்டோவை வாடகைக்கு எடுத்து ஒவ்வொரு ஆட்டோலையும் ஹாட் பேக்ல பொங்கல் வச்சு மணிரத்னம் வீட்டு வாசல்ல போய் நிப்பாட்டி ஹாட் பேக்கை திறந்து இந்த பொங்கல் எடுத்து மண்பானையில வச்சு மேல அலுமினியம் ஃபைல் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள போய் கொடுக்கணும். அதுல பொங்கல் வாழ்த்துக்கள்னு பானையில் எழுதியிருக்கும். மணிரத்னம் திறந்தாருன்னா ஆவி பறக்கும். உடனே அவர் போனை போட்டு பார்த்துக்கணும், எப்படி பார்த்துக்கணும் இதெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா சார் சரி. இன்னொரு காமராஜர் காலில் வந்து அவர் வந்து கிறுக்கல்னு ஒரு புத்தகம் வெளியிடுறாரு. அப்ப திரு கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் அந்த இந்த மாதிரி வேற நிகழ்ச்சிகள் இருக்கு. கலைஞர்களுடைய உதவியாளர் திரு சண்முகநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்க சார், இப்ப எதுக்கு அவரை மேடை ஏற சொல்றீங்க? ஏன்னா மேல ஏறி மறுபடியும் இறங்கணும் முதல்வர். அப்புறம் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கு. அவர் இல்ல சார் ஏற சொல்லுங்க சார் அப்படிங்கிறார் சார். சண்முகநாதன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி இல்ல பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க. இவர் சார் தப்பா ஒண்ணும் பண்ணிட மாட்டேன் சார், அது தெரியுங்க, நான் வரக்கூடாதுன்னு சொன்னா கூட தலைவர் வருவாருங்க, நீங்க என்ன செய்ய போறீங்க சொல்லுங்க அப்படிங்கிறார். கடைசி வரைக்கும் முதல்வரையே என்ன செய்ய போறோம்னு சொல்லாம மேடை ஏற்றின ஒரே ஒரு இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள் தான். அதனால இப்ப அதை போல இத்தனை நாற்காலி நிரம்பி இருக்க எல்லோ இயக்குநர்களையும் மேடைக்கு அழைக்க போறோம். முதல்ல வந்து இயக்குனர் சங்க தலைவர் பொறுப்பில் இருக்கும் திரு விக்ரமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து திரு பார்த்திபன் அவர்களை பொறுப்பான இயக்குநராக்கிய திரு கே பாக்கியராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்து இயக்குனர் திரு சேரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் தியாகராஜன் குமாரராஜா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு வெற்றிமாறன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு சுசீந்திரன், இயக்குனர்கள் எல்லோரும் ஏக்கத்துடன் பார்க்கும் இயக்குனர் திரு AL விஜய் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம்.
இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு சமுத்திரக்கனி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் கவனிக்கவும் இயக்குனர் திரு தம்பிராமையா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு சாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு கே சதியமான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு புஷ்கர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு பிரபு சாலமன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மும்மொழி இயக்குனர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் திரு லிங்குசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் காயத்ரி வந்துட்டாங்க. இயக்குனர் நந்தினி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மக்கள் எல்லோரும் பார்க்கப்படுவது என்றாலும் கூட இசைவிழா சங்கத்தின் தலைவராக இருக்கும் இயக்குனர் கே ஆர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எல்லாரும் சீரை என்கிட்ட சொல்லுங்கப்பா, சொல்லாம நீங்களே வச்சுக்கிறீங்களே. அது போல தொடர்ந்து இதை தொடக்கும் வகையாக பாக்கியராசர் தான் நிறைய எனக்கு தெரிஞ்சு நோட்ஸ் எழுதிட்டு வர்றவர் ஒவ்வொரு கூட்டத்துக்கும். அதனால நம்ம எடுத்த உடனே பாக்கியராஜ் சாரை மாட்ட வைக்க வேண்டாம். அப்படி எந்த நோட்ஸும் எடுக்காம ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சொல்லி முடிக்கிற சமுத்திரக்கனியை தொடங்க சொல்லுவோம். என்னுடைய குருநாதரும் அப்புறம் பார்த்திபன் சாரும் தான். திடீர்னு போன் பண்ணுவேன், சார் பேசணும்னு தோணுச்சு சார் அப்படின்னு. அவரும் அதை சொல்லுவார், உங்களோட பேசணும்னு தோணுச்சு, சந்திப்போம் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு மனிதர், தன்னம்பிக்கை, நேர்மை, உழைப்பு எல்லாம் சேர்த்தா பார்த்திபன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வெல்லும். டிஸ்கஷன் ஏப்பா எங்கப்பா வாப்பா. ஒரு கதை இல்லாத படம் இருக்கு இல்லையா, பொதுவா இப்ப எல்லா படம் பார்த்துட்டு சொல்லுவோம் ஒரு கதையும் இல்ல இந்த படத்தை ஏன் எடுத்தாங்கன்னு. ஆனா ஒருத்தர் கதை இல்லைன்னு சொல்லி எடுக்கிறாரு. பொய் சொல்றாரு, முரட்டுத்தனமா ஒரு கதை வச்சிருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கதை இருக்கு உள்ள, ஆனா கதை இல்லைன்னு பொய் சொல்ற மாதிரி இருக்கு. அந்த சாங்ல தெரிஞ்சது எனக்கு. உனக்கு ஏதாவது தெரிஞ்சது? எழுதும் போதே 100 விஷயம் வச்சிருப்பாங்க அவரு. சும்மான்னு ஒரு சார் ஒரு தொடர் எழுதும் போதே அவ்வளவு விஷயங்கள் இருக்கும் சும்மாலேயே. கதை இல்லைன்னு சொல்லும்போது கண்டிப்பா கதை இல்லைனாலும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் ஒரு அழகான கதை இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தவர் தொடர்வதற்கு முன்னாடி இந்த டிஸ்கஷனுக்குனே சினிமால சிலர் செஞ்சு அனுப்பிச்சிருப்பான் ஆண்டவன். அப்படி செஞ்சு அனுப்பிச்ச ஒருத்தர் தான் திரு கலைஞான சார். அவர் வந்திருக்காரு. திரு கலைஞான அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கலெக்டரிங்க மேடைக்கு வரமாட்டீங்களா? எங்க ஒரு எடுத்து முடிச்ச படத்துக்கு தானே கதையை டிஸ்கஷனுக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அவர் வர வரைக்கும் ஒரு சீன் சொல்லுங்களேன் யாராவது. பார்த்திபன், இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்றதுக்காக எவ்வளவு நாள் நீங்க ரூம் போட்டு டிஸ்கஸ் பண்ணீங்க? ரூம் போட்டா பத்தாது, ஹால் போட்டு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இங்க 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 சார் வாங்க. திரு விக்ரமன் அவர்கள் இந்த விவாதத்தை தொடர்வாங்க. இல்ல ரியலாவே ஸ்டோரி டிஸ்கஷன் அப்படின்னு சொன்னதுனால நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன ஒரு ஐடியா சொல்றேன். டிஸ்கஷனா கண்டினியூ ஆகணும்னா எப்படி சார்? இல்ல நிகழ்ச்சிக்கு வாழ்த்து மட்டும் சொல்லிடுறேன். ஓகே. அதாவது ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு அனில் அம்பானி வச்சுங்களேன். சாரி, அனில் அம்பானி இப்படி உதாரணம் சொல்ல வேண்டாம்.
ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவர் வந்து ஒரு நாள் அவருடைய காலையில் அவருடைய கன்சர்னுக்கு போறாரு. ஒரு பெரிய ஆபீஸ், அங்க லிப்ட் இருக்கு, ஏறாரு, எல்லாரும் எஸ்பாஸ்ன்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. ரூமுக்கு போயிட்டு அவருடைய செக்ரட்டரியை கூப்பிடுறாரு. செக்ரட்டரி வர்றாங்க. செக்ரட்டரி வந்த உடனே செக்ரட்டரி சொல்றாரு, நான் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன், அதை நோட் பண்ணிக்க. நாளைக்கு வந்து எல்லா பத்திரிகைகளையும் வரணும், எல்லா டிவிலையும் வரணும், அது ஒரு விளம்பரமா வரணும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நோட் பண்ண ஆரம்பிக்குது. இந்த மாதிரி, டியர் சுனந்தா, நீ வந்து என்னுடைய விருப்பத்துக்கு மீறி நீ உன்னை இஷ்டத்துக்கு ஒரு காதல் திருமணம் பண்ணிட்டு போயிட்ட. கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 years ஆயிடுச்சு உன்னை பார்க்காம இருந்து. நான் வந்து அன்னைக்கு உன்னுடைய காதல் திருமணத்தை அக்செப்ட் பண்ணல. பட் இப்போ நான் உன்னுடைய காதல் திருமணத்தை ஏற்க தயாரா இருக்கேன். தயவு செய்து என்னை பார்க்க உடனடியா நீ வந்து சேரணும். ஏன்னா எனக்கு ஒரே வாரிசு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓகே சார் இவ்வளவுதான் சார் கொடுத்துறேன், வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு நோட்னு சொல்லி அதில் பின்குறிப்புன்னு சொல்லி நோட் பண்ண அப்படின்ட்டாரு. என்ன சார் அப்படின்னு கேட்குறாங்க. நீ வந்து தயவு செய்து இன்னைக்கு டேட் 12, இந்த விளம்பரம் 14ஆம் தேதி வரும். நீ தயவு செய்து 16ஆம் தேதிக்குள்ள எங்க இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் தயவு செய்து வந்து சேர்ந்துரு. ஏன்னா ஒரு ஆகஸ்ட் 16ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு மேல நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அதனால ஆகஸ்ட் 16ஆம் தேதி அந்த 5 மணிக்குள்ள தயவு செய்து வந்து சேர்ந்துரு, என்ன பார்க்கணும்னா அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரம் கொடுக்குறாரு. அந்த பொண்ணு ஷாக் ஆகிறா. என்ன சார் இது, அப்படியே நான் என்ன சொல்றேன்னா அதை செய் அப்படின்னு. இல்லை சார் அப்படி சார் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இறந்துருவோம் அப்படின்னு கரெக்டா யாரால சார் சொல்ல முடியும் அப்படின்னு. எனக்கு தெரியும் என்னுடைய சாவு அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அந்த பொண்ணு வந்து அப்படியே ஒரு கன்ஃபியூஷன்லயே போயிட்டு அதை வந்து ஒரு நியூஸா கொடுக்கறது. எல்லா டிவிலையும் வருது, எல்லா பத்திரிகையிலும் வருது, உலகம் பூராம இருக்கிற எல்லா பேப்பர்ஸ்லயும் எல்லா டிவிலையும் அது வருது. இப்ப இது ஒரு பயங்கர பரபரப்பா பேசப்படுது. இப்படி வந்து அவர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி இறந்துருவான்றாரு. என்னது ஸ்டூபிட் தரமா இருக்கு, ஃபூலிஷா. யாருக்காவது ஒருத்தனுக்கு தன்னுடைய மரணம் இப்பதான் நிகழும், இந்த டைம்ல நிகழும்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கர கன்ஃபியூஷன் அந்த கம்பெனில இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ்ல இருந்து எல்லாருக்கும். இது வந்து இவருடைய டாக்டரை வரவழைக்கிறதுக்கு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட் போல இருக்கு அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. இது வந்து கேபினெட்ல கூட பேசுறாங்க. ஏன்னா இவர் நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர். இது வந்து பிரைம் மினிஸ்டர்ல இருந்து மினிஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாரும் வந்து இப்படி ஒருத்தர் விளம்பரம் கொடுத்திருக்காரு. என்ன இருக்கும், உண்மையிலேயே ரியலா இருக்குமா சார் இருக்கும்? ஒருத்தர் சாகிறத யாராவது ஒருத்தன் வந்து நான் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இறந்துருவோன்னு யாராவது சொல்ல முடியுமா சார்? சும்மா ஏதோ வந்து அவர் பாட்டுல சொல்லியிருக்காரு சார். அவர் பொண்ணை வரவழைக்கிறதுக்காக அப்படி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. அவர்கிட்ட பிரஸ் எல்லாம் அடுத்த நாள் வந்து கேட்கறாங்க, சார் உங்க டாக்டர் வரவழைக்க அப்படி எல்லாம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு. இல்ல வேணா பாருங்க, ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு மேல ஒரு செகண்ட் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் சாவு எனக்கு தெரியும் அப்படின்னு. அது எப்படி சார் முடியும் அப்படின்னா, எனக்கு தெரியுங்க அவ்வளவுதான் அப்படின்னு. உடனே இப்ப பிரைம் மினிஸ்டர்ல இருந்து சொல்றாங்க, இப்ப அவர் தன்னை சூசைட் பண்றதுக்காகவோ இல்ல தன்னையே வேற ஏதாவது ஒரு பேயிங் கில்லர் வச்சு கொல்றதுக்காகவோ ஏதாவது ஏற்பாடு கூட பண்ணிருக்கலாம். சோ அவர் ஃபுல்லா அவர் செக்யூரிட்டி அலர்ட் பண்ணுங்க, அவர் சாப்பிடுற ஒவ்வொரு ஃபுட்டையும் வந்து செக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு டாக்டர்ஸ் குழு வந்து அவரை செக் பண்ணுது. செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தா அவர் பாடி ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. டாக்டர்ஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுது, சார் இவர் வந்து நிச்சயமா ஒரு 30-40 வருஷம் ஹெல்த்தியா இருப்பாரு, இவருக்கு எந்த நோயும் இல்லை, இவருக்கு டயபெட்டிக் இல்ல, ஹார்ட் ப்ராப்ளம் இல்ல, கிட்னி ப்ராப்ளம் இல்ல, ஒரு நோயும் இல்லை. அப்ப எப்படி இவர் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு இறந்துருவாரு அப்படிங்கும்போது பயங்கர கன்ஃபியூஷனா இருக்கு. சோ இவரை ஆள் வச்சு இவரே கொண்டுட்டா உண்டு, இல்லைன்னா இவர் சூசைட் பண்ணா உண்டு. இது ரெண்டும் பண்ண விடாம தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் எல்லா ஏற்பாடும் பண்ணிடுது. இப்ப என்ன நடக்குது? இப்ப ஒரு டாக்டர் அதை படிச்சுட்டு அப்படியே வந்து சேர்ந்துடுறாங்க. இப்ப என்ன நடக்குது? நான் ஆக்சுவலா வந்து சார் சீன் சொல்லுவாருன்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய கதை சொல்லுவார் எதிர்பார்க்கவே இல்லை நான். இப்ப வந்து எனக்கு இன்னொரு எல்லாருக்கும் சொல்லிடுறேன், மேடல் இயக்குநர்களுக்கு, யாருமே டைரக்டர் கதை சொல்லும் போது உட்காந்துருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி சரி கேட்போங்கிற அவசியம் இல்ல. அசிஸ்டன்ட் டைரக்டர் கதை சொல்லும் போது குறுக்க விழுந்து தடுக்கிற ஒரு ஆளாவே நீங்க இருக்கலாம். அதனால இப்ப பார்த்திபன் சாரோட தொடர்ந்து நடிகரா இயக்குனரா எல்லா நேரமும் உடன் பயணித்த, சொந்தமா வாழ்க்கையில் நிறைய சீன் வச்சிருக்கிற, இந்த படத்தை பத்தி நிறைய சீன் இருக்கும் நம்புற திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் தொடர்வாங்க. கஷ்டமா இருக்கு, நடிகனா வாழ்ந்துட்டேனா. இது எல்லா டைரக்டரோட வேலை பார்த்திருக்கேன். டைரக்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு கொடுத்துருக்கேன்னு தெரிஞ்சது. பிரேக்கு அப்புறம் ஷார்ட்டை வைக்கிறேன், ஆர்டிஸ்ட் வந்துட்டாரா, இந்த வராது சார், கூப்பிடுறான் டே அப்படின்னு போய் என் கேமராமேனை பார்த்து நானும் இப்படிதான் வரணும் அப்படின்னு தெரியுது. திடீர்னு ஷார்ட் கேட்கிறேன், நடிகன் எவ்வளவு முட்டாளுன்னு தெரியுது. அவன் பிரச்சனை அவனுக்கு, நமக்கு 1000 பிரச்சனை. மியூசிக் புரியாதவனுக்கு பல விஷயங்கள் இருக்கு.
இது ஒரு நல்ல அனுபவம். பட் முதல்ல பார்த்திபன் அவருக்கும் இந்த குழுவுக்கும் ஒரு இயக்குனரா என்ன கூப்பிட்டதுக்கு நன்றி. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கௌரவமா இருக்கு. படம் பார்த்தேன், அதாவது ட்ரெய்லரை பார்த்தேன். அதுல கதை தெரியுது, வித்தியாசம் தெரியுது, சிந்தனை தெரியுது, ஒரு புதுமை தெரியுது. அதாவது ஒரு உங்களை வந்து என்னைக்குமே யாரும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதோடைய மேக்கிங்லயோ அதோடைய சிந்தனையிலையோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காந்தம் தெரியுது. அண்ட் ஐ விஷ் ஆல் தி பெஸ்ட். நான் வந்து ஒரு சீன் எனக்கு கூப்பிட்டார். பார்த்திபன் எனக்கு பிடிக்கிறது வந்து ஒரு மனிதனா, அதாவது இத்தனை வருடங்களா நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். எல்லா காலகட்டத்திலையும் நான் வந்து வாழணுங்கிற ஒரு துடிப்பு, வித்தியாசமா வாழணுங்கிற துடிப்பு, அந்த வித்தியாசம் தன்னுடைய அடையாளம். அது wounds are deeper than flesh ம்பாங்க. உள்ளுக்குள்ளே எவ்வளவு ஒரு வலி இருந்தாலும் அதை தாண்டி சிரிக்க வைக்கக்கூடிய தன்மை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு பெரிய ஒரு உதாரணமா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அண்ட் வெற்றி தோல்விகளை வாழ்த்துறதை விட நிரந்தரமா அவர் வந்து நான் வாழ்த்தினாலும் வாழ்த்தினாலும் வாழணும் வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் இன்றைய புது இயக்குனர்கள், இன்றைய நிறைய இளைஞர்கள் தமிழ் சினிமாவை, தமிழ் மக்களை, ஆடியன்ஸை வேற விதமா தயாரிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து ஒரு புது சிந்தனையானால திங்கிங் ப்ராசஸ் ரிசீவ் பண்ற அளவுக்கு படைப்புகள் வந்து கொண்டிருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையுமாங்கிற நம்பிக்கையோட தேங்க்யூ. அப்படி இன்றளவு மறக்க முடியாத ஒரு ட்ரெய்லர் வந்து ஆரண்ய காண்டம் படத்துடைய ட்ரெய்லர். அந்த படத்தின் இயக்குனர் கேராதன் குமாரராஜா இங்க இருக்காரு. இப்ப அவர் தொடர்வாரு. அவர் கையில மைக் கொடுங்க. நான் காப்பீட்ஸ் ஐடியான்னு சொல்லலாம். பட் அந்த பணக்காரருடைய வாழ்க்கையை விட்டு ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கு, மத்தவங்க வாழ்க்கை நேரா போயிட்டு இருக்குன்னா அவருக்கு அவருடைய சாவர நேரம் தெரியும். அவருடைய பெரிய மிஸ்ட்ரி வந்து அவர் எப்ப பிறந்தாருங்கிறது அவருக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை இந்த சைட்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கலாம். இது ஒரு ஐடியா. ஓகே, நீங்க ரொம்ப பாத்துங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபார்வர்ட்ல போதா ரிவர்ஸ்ல போதா? அந்த ட்ரெயிலர் ஃபார்வர்ட்ல போதா ரிவர்ஸ்ல போதா? அது ஃபார்வர்ட்ல. ஹோப் யூ லைக் இட். மரியாதை உண்டு. ஏதாவது கதை நான் ரெடி பண்ணிட்டேன்னா அவர் ஆபீஸ்ல போய் இந்த கதையை சொல்லி பார்த்திருக்கேன், நிறைய டைம் கேட்டிருக்கேன். ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரியசா என்ன அப்ரிசியேட் பண்ணுவாரு. ஒரு நிமிஷம், நீங்க சொல்லி பார்த்த கதையில எத்தனை எடுத்தீங்க? எடுத்தது 2-3 கதை எடுத்திருக்கேன். ஓகே. அதை விட இப்ப எதுக்கு இந்த மேடையில எதுவுமே ஒரு சந்தோஷம், கருப்பல் நிமிடத்துக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். ஏன்னா இந்த மேடையில வச்சு எல்லாரும் முன்னாலும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். கதையே இல்லாத கதையை ரெடி பண்றதுக்கு நீங்க நிறைய போராடி என்னென்ன பண்ணலாம்னு நிறைய டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க. அதுல நிறைய கதைகளை துண்டு துண்டா தூக்கி தெரிய வெளியே வச்சிருப்பீங்க. அந்த கதைகளை கொடுத்தீங்கன்னா அதை ஒரு 4-5 கதையா நான் எடுத்துக்குவேன். அந்த மாதிரி வைக்கிறேன். நிச்சயமா அந்த கதைக்கு டிஸ்கஸ் பண்ணி கதையே இல்லாம எப்படி கதை பண்றது எப்படின்னு பண்ணின்னு ஒரு பண்ணும்போது ஒரு மினிமம் எப்படி ஒரு 10 கதையாவது ரெடி பண்ணியிருப்பாரு. அந்த 10 கதைகள்ல ஒரு 5 கதையை கொடுத்தீங்கன்னா நான் சுட்டு போய் 4-5 படங்கள் பண்ணி வெற்றி அடையிறதுக்கு சந்தர்ப்பமா இருக்கும். நிச்சயமா அதுல கருப்பல் நினைப்பின் பங்கு இருக்கும். அதை அப்புறமா கூட தனியா அங்கிட்டு கூட வந்து நம்ம பேசிக்கலாம். அதுக்கான ராயல்ட்டியை கூட கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேன். நீங்க சொல்ற வார்த்தையை வந்து பார்த்திபன் சார் தன் வாழ்க்கையில வந்து உதவி இயக்குனர் இருக்க காலகட்டத்தில் கேட்டுட்டு இருக்காரு. ஏன்னா எங்களுக்கு உதவி இயக்குனராக இருக்கும்போது சொல்லியிருக்காரு. அப்ப அவர் வந்து பாக்கியராஜனோட உதவியாளர். 92C தேனாம்பேட்டை ஒரு இடத்துல தான் ரூம். சென்னையே ஊரா இருந்தா கூட வந்து நிறைய சினிமாக்காரர்கள் இருப்பதனால அங்க வந்து இருப்போம்னு நினைச்சிருந்தவர் பார்த்திபன் சார். அப்ப எல்லா உதவி இயக்குனர்களும் அங்க இருப்பாங்க. ராத்திரியானா அவரவர் டைரக்டர் போய் கதை சீன் சொல்லணும் அடுத்த நாள் காலையில. அப்போ பாக்கியராஜ் சார் என்ன சொல்லுவாராம், சரி நாளைக்கு வந்து ஒரு அண்ணன் தம்பி அன்பை சொல்ற சீனா அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொல்லுவாராம். சும்மா குப்பைக்கு சொல்றேன் அப்படின்னு. அந்த குப்பைக்கு சொல்றேங்கிற வார்த்தை வந்து பாக்கியராஜ் இருந்து பார்த்திபன் இருந்து எங்களுக்கு தொத்துனது. சும்மா குப்பைக்கு சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே கதை கேட்ட அந்த இன்னொரு உதவி இயக்குனர் சொல்லுவாராம், பார்த்திபன் இதுவே குப்பைக்கா, காலையில ஷூட்டிங் எழுதி கொடுங்க போய் எடுத்துருவோம் அப்படின்னு. பார்த்திபன் சார் மட்டும் குழப்பமா இருக்கும், என்னடா நம்ம பாக்கியராஜ் சார் போய் எந்த சீன் சொன்னாலும் குப்பையா இருக்கியான்னு வெளியே சொல்றாரு, இங்க எல்லா குப்பையும் விக்குதுன்னு. அந்த மாதிரி எப்பொழுதும் பேசாம விட்டது எடுத்து கொடுத்தாலே பேசிடுவேன்னு நீங்க சொல்றது வந்து மகிழ்ச்சிகரமா இருக்கு. அந்த பேரை தொடர்ந்து அவர்கள் பரம்பரையா பெற்று வர்றது வந்து நல்லது. சேலம் சித்ரா வைத்தியசாலை மாதிரி. என்னுடைய வானவில் கதையை அவர் ஆபீஸ்ல போய் அவர்கிட்ட சொன்ன முதல்ல கதையை சொல்லி முடிச்சதுமே என்ன பெருசா அப்ரிசியேட் பண்ணாரு. வித்தியாசமா திங்க் பண்றீங்க, புதுசா இருக்கு, நல்ல சிறப்பா திங்கு இருக்கீங்கன்னு அப்ரிசியேட் பண்ண அந்த ஊக்கம் கூட எனக்கு வானவிலுக்கு பெருசா இருந்தது. அப்படி அடுத்த கலைஞர்களே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நிச்சயமா இந்த படத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அந்த வெற்றியோடு நாங்களும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். இயக்குனர்கள் ஒரு அணியா இருப்போம்ல, இயக்குனர் ஒரு
ஜாதியில் இருக்கிற இயக்குனர் ஜாதிகளுக்கு ஒரு பெருமையை தேடி தருவார். நிச்சயமாக அந்த வெற்றியில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நன்றி சார். ஓகே, இயக்குனர் பார்த்திபன் அவர்கள் வெற்றி பெற்றால் எவரும் மகிழ்வாங்க. ஆனா பெரிதும் மகிழ்ற பாக்கியராஜ் அவர்கள் இந்த விவாதத்தை தொடர்வார். எல்லாத்துக்கும் வணக்கம். கருப்பன் இப்ப சொன்ன மாதிரி பார்த்திபனுக்கு இது எவ்வளவு சந்தோஷமோ அதை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, நீ இப்படி போகாது இப்படி போன்னு சொல்லி ஒரு டைரக்ஷன் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காரு அப்படின்னா அந்த வழிகாட்டி அப்படிங்கிற முறையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்திபனுடைய விசேஷமான குணம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். என்னன்னா, எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்காக போனாங்க அப்படின்னு யாராவது எழுத ஆரம்பிச்சாங்கன்னா பார்த்திபனும் அதே மாதிரி எழுதுவாரு. சரி, எல்லாரும் மாதிரி இவளும் தானே எழுதியிருக்காரு, எல்லாரும் சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு போனாங்க அப்படின்னா பார்த்திபன் அடுத்த லைன்னு ஒரு கண் பார்வையே இல்லாதவனும் கோயிலுக்குள்ள போனான் அப்படின்னு எழுதியிருப்பான். அங்க டக்குன்னு யோசிப்பேன், அது கண் பார்வை இல்லாத உள்ள போறானா அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்ததுக்கு எல்லாரும் வரக்கூடிய கேள்வி தானே, ஏப்பா சாமியை பார்த்து தரிசனம் பண்ணி சாமியை பார்த்து கும்பிடணும், அதுக்கு தானே கோயிலுக்குள்ள வர்றோம். ஸோ எங்களுக்கெல்லாம் சாமி கண்ணுக்கு தெரியும், நாங்க சாமியை பார்க்க முடியும், நீ பார்வையே இல்லை, நீ எப்படியா பார்க்க முடியும், நீ எப்படி கும்பிட வந்த அப்படின்னு எல்லாருக்கும் நமக்கு நினைக்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்தது பார்த்திபன் பதில் சொல்லுவாரு. என்னன்னா, அந்த பார்வை இல்லாத சொல்லுவாங்க, சார் நான் சாமியை பார்க்க முடியாது, ஆனா சாமி என்ன பார்க்க முடியல அப்படின்னு. அந்த மாதிரி பார்த்திபன் ஏதாவது எல்லாரும் செய்யறாங்கன்னா எல்லாரும் செய்யறது கூட செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாப்ல. எல்லாரும் செய்யற மாதிரி போய் அதுல வேற ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா, நானும் சினிமா வரும்போது அதுதான் செஞ்சேன். என்னன்னா, எல்லாரும் மாதிரி இருக்கணும், ஆனா அதே நேரத்தில் அதுல கொஞ்சம் வித்தியாசம் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்வலா வர்றது வரக்கூடாது சினிமால அப்படின்னு அசிஸ்டன்ட் கிட்ட பெரும்பாலும் அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்திபன் சினிமால மட்டுமல்ல லைஃப்லயே அதை செஞ்சிட்டு இருக்காரு. அவரு எப்படி நக்கல்னு தெரியும். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவனும் இதே மாதிரி நக்கலா பேசுறான். அவன் திடீர்னு இந்த அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் நான் பார்க்கும்போது சொன்னேன், உண்மையில உன்னை விட பார்த்திபன் ரொம்ப யதார்த்தமானவன், உன்னை விட உண்மையை நல்லா பேசுறவன் அப்படின்னா. என்ன திடீர்னு நம்மளை இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, ஏன் அப்படின்னா, இல்ல இல்ல இன்னைக்கு சினிமால முக்கால வயசு பேர் படம் எடுக்கிறாங்க, ஆனா கதை இல்லை. ஆனா அவர் பாரு கீழே என் ஃபில்ம் வித்தவுட் ஸ்டோரின்னு எவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டாரு, இது எத்தனை பேரையும் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா. ஆனா படம் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒவ்வொன்றிலையும் எனக்கு அந்த இங்க டான்ஸ் ஆனார் அந்த ஹீரோ, அவர்கிட்ட ஒரு அப்கமிங் ஆர்டிஸ்ட்ங்கிற மாதிரி இல்லாம நல்லாவே ஒரு டேலண்ட் இருந்தது. நான் ரொம்ப இதுக்கு முன்னால ஒரு ஹோட்டல்ல சந்திச்சேன், அங்கேயும் பார்த்தேன், அங்கேயும் அவர் டான்ஸ் பண்ணும்போது பார்த்தேன். அப்பவே அவர்கிட்ட ஒரு நல்ல அவருக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ்ல எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஸோ அது ட்ரெய்லர்ல என்னால் அப்சர்வ் பண்ண முடிஞ்சது. நல்லா ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி படத்துல போட்டோகிராஃபி மியூசிக்கு 4 பேர் வச்சு வெரைட்டியா பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினட்டா பார்த்திபனுடைய இந்த படம் மீண்டும் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அதுலயும் இதே மாதிரி விவாதம் இல்ல இப்பவே மறுபடியும் பேசுவீங்க. நீங்க அப்ப வச்சு முடிச்சலாம் நினைச்சுறாங்க. இப்ப இன்னொன்று பாக்கியராஜ் சார் சொன்ன மாதிரி பார்த்திபனை பத்தி இந்த மாதிரி இருக்கவர் இந்த மாதிரி செஞ்சாருன்னு சொல்லியிருக்காரு. நான் அங்கேயே வேலை செஞ்சவனால எனக்கு தெரியும், ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சிறு சிறு விஷயங்களுக்கும் அவர் எவ்வளவு மெனக்கெடுவார்னு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாள் ராத்திரி 8:30 மணிக்கு என் காஸ்டியூமர் ஒருத்தர் கூப்பிட்டு டி நகர்ல இருக்க ஒரு கடையை ஒரு சட்டை சொல்றாரு, அந்த சட்டையில இந்த மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த கடையில நான் பாத்திருக்கேன், அதுல அங்க இருக்கு, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது மணி 9:30 மணிக்கு அந்த காஸ்டியூமர் கிளம்பி டி நகருக்கு கடை பூட்டிட்டுன்னு சொல்லி திரும்பி 10:30 மணிக்கு அலுவலகத்துக்கு வர்றாரு. நாங்க உள்ள உட்காந்துருக்கோம், அந்த காஸ்டியூமர் உள்ள வந்தாரு, சார் கடை பூட்டிட்டாங்க சார் அப்படின்னு. சரி அதனால அப்படின்னு, இல்ல சார் அதனால என்னங்க அப்படின்னாரு. இல்லங்க சட்டை வாங்க முடியாது, கடை பூட்டி இருக்கு அப்படின்னு. காலையில 8 மணிக்கு வேணுமே சட்டை அப்படின்னாரு. ஆமா சார் கடை பூட்டி இருக்கணும், இப்ப அந்த கடை தீ பிடிச்சா திறப்பாங்கல்ல அப்படின்னாரு. அந்த காஸ்டியூமர் அப்படியே அதிர்ச்சியில் அப்படியே பார்த்தேன். திறப்பாங்க சார், எப்படி திறப்பாங்க, முதலாளிக்கு சொல்லுவாங்க சார், போய் சொல்லி துற, வேணும்னா கொண்டு சேருங்க அப்படின்னாரு. இது நல்ல வேலை நான் நினைச்சுக்கிட்டேன், இவர்கிட்ட காஸ்டியூமரா நம்ம சிக்கலடா, இல்லாட்டினா டீனர்ல ஊர் கடையா ராத்திரி 11 மணிக்கு போய் திறந்துருக்கோம். எந்த கணம் எது தோணுகிறதோ தோன்றிய கணத்துல அதை செய்யணுங்கிற அடம்பிடிக்கிறது இருக்குல்ல, அது இவர் இயக்குனர் இருக்கனால தெரியாது. காரணம் இவர் அவருக்கு அந்த மாதிரி இவர் தான் செஞ்சிருப்பாரு. பார்த்திபன் சார் எங்களுக்கு இயக்குனதுனால அப்படி ரொம்ப பாடுபட்டிருக்கோம் நாங்க. அது என்னை போலவே இன்னொரு ஆள் மிருகம் உயிர் படங்கள்லாம் எடுத்து கண்காரா படம் எடுத்துக்கிட்டு இருக்கு சாமி அவர்கள். இப்ப அந்த அனுபவத்தை பத்தி சாமி சொல்லுவாரு. சாமி நீ யோசிக்க வேண்டியது இப்படி 10 இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். பார்த்திபன் சார் என்னோட குருநாதர், அவரோட சிஷியன். நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணதுல இருந்து செப்டம்பர் மாசம் 13ஆம் தேதி 1995 இருந்து இது வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்த பிரமிப்பு இன்னும் இருக்கு.
அந்த மாதிரி அவர் கண்டினியூஸாக அதை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. நான் எப்போ கதை பண்ணாலும் என்ன படம் பண்ண போனாலும் அப்போ போய் ஒரு கதையை சொல்லுவேன். ஃபுல்லாக எப்பவுமே ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல் ஸ்கிரிப்ட் சொல்லுவேன். அவர் சார் என்ன சொல்றாரு, நான் யோசிக்காத ஒரு டைமென்ஷனில் இப்படி போ அப்படின்னாரு. அந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. இப்போ வழக்கமாக ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ நான் முரண்பட்ட கதைகள் பண்ணாலும் வழக்கமாக ஸ்கிரிப்ட் பண்ணுறப்போ கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக தான் யோசிப்பேன். முதல்ல ஒரு தீம், அப்புறம் வந்து அதோட கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த பிளாட் பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் சீன் பிரேக் டவுன், அப்புறம் சீன் டீடைல், இப்படி தான் நான் பண்ணுவேன். அதான் எனக்கு தெரியும். ஆனால் சார் வந்து இந்த கன்சர்வேட்டிவ் அப்படிங்கிறது அந்த ஒரு இதை உடச்சி போட்டு அப்படிதான் வந்து கதை பண்ணவே முயற்சி பண்ணுவார். இந்த ட்ரைலர், இந்த சாங் பார்க்குறப்போ கதை இல்லைன்னு சொல்றது பொய் எனக்கு தோணுது. ஏன்னா நிறைய கதைகள் இருக்கிற மாதிரி இருக்கு. அதில் வந்து ஒரு சினிமா சம்பந்தப்பட்ட கதை, ஒரு லவ் ஸ்டோரி, அப்புறம் ஒரு டிசாஸ்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொகுத்து திரைக்கதையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. அவரை வாழ்த்துறதுக்கு எனக்கு வயசும் அனுபவமும் இல்லை. இருந்தாலும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். நன்றி சாமி. பார்த்திபன் சார் அதே போலவே தொடக்க காலத்திலிருந்து பார்த்து அவரை கண்டிப்பதற்கும் அன்பு செலுத்துவதற்கும் முழுமையான உரிமம் பெற்றிருக்கும் திரு கலைஞானம் அவர்கள் தொடர்பாக. எல்லோருக்கும் வணக்கம். குறிப்பா பத்திரிகைக்காரர்களுக்கு என்னுடைய வணக்கம். இங்க உட்கார்ந்திருக்க அத்தனை பேருக்கும் நான் தான் மூத்தவன், எல்லாரும் என் தம்பிங்க தான். இதுல வந்து நான் ஜி.கே. ரெட்டி சார் எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா தெரியும். எப்போதும் சிரிச்ச முகமா இருப்பாரு, அது தனியா பேசுறேன். இப்ப நான் 1953 இண்டஸ்ட்ரிக்கு வந்தவன். அப்ப வருஷம் என்னாச்சுன்னு பாத்துக்க. ஆயிரத்தி 1953 தொடர்ந்து நாடகங்களை நடிச்சுக்கிட்டு இருந்தவன். அப்புறம் சினிமாவுக்கு வந்து சின்ன சின்ன துணை நடிகர்களா நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நடிக்கிறதுக்கு தான் வந்தேன். எல்லாரும் பெரும்பாலும் இங்க மேடையில் இருக்கவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா நடிக்க வந்தவங்க தான். அப்புறம் தான் டைரக்டர் அதுன்னு ஆனது பெரும்பாலும் உள்ளவங்க. அதில் நானும் ஒருத்தன். அதில் சான்ஸ் இல்லைங்கிற அப்புறம் கதை எழுதிக்கிட்டு எப்படியோ வந்து 1965 காதல் படுத்தும் பாடுங்கிற கதை எழுதினேன். அதுல தான் வாணிஸ்ரீ சுருளிராஜன் அறிமுகம். அதுதான் என் முதல் கதை. அதை தொடர்ந்து நிறைய கதைகளை கிட்டத்தட்ட 40 கதை எழுதிட்டேன். ஆனா கதை மட்டும் கொடுத்ததுனால எனக்கு வெளியில் அவ்வளவு விளம்பரம் கிடைக்கல. அதுக்கப்புறம் திரைக்கதைகள் கிட்டத்தட்ட ஒரு 200 கதைகளுக்கு நான் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கேன். இதுவரை பாடலும் எழுதியிருக்கேன். நிறைய வந்து நான் வந்து திரைக்கதைகள்ல கார்ல கலைஞானம் போறாருன்னா எங்கேயோ கதை ஒரு ரிப்பேர் ஆயிருக்கு, அதனால கலாய்ப்பு போறாருன்னு அந்த அளவுக்கு நான் பேர் வாங்கியிருக்கேன். எல்லா கதைகளுக்கும் ஓட்ட வந்துட்டா என்னை கூப்பிடுவாங்க, பெரும்பாலும் உள்ள தம்பிங்க. அந்த அளவுக்கு நான் உழைச்சிருக்கேன். இருந்தாலும் தேவர் கம்பெனியும் நிறைய உழைச்சிருக்கேன். அப்ப நான் படம் எடுக்கணுங்கிற ஒரு ஆசை வந்து தேவர் தான் தூண்டி விட்டாரு. இப்படி நீ கதை எழுதிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்னும் நடக்காது, நீ ஒரு குடும்பத்தினாட்ட நீ ஒரு படம் எடுறா, நான் ஃபைனான்ஸ் பண்றேன்னாரு. முதல்ல போய் 6 புஷ்பங்கள் செகண்ட் ஹீரோவா நடிச்ச ரஜினிகாந்த என்னுடைய படத்துக்கு ஹீரோவா போட்டேன். பைரவிங்கிற படத்துக்கு எதிர்ப்புகள் பார்த்தா பயங்கர எதிர்ப்பு. எனக்கு இந்த உண்மைகளை நான் சொல்லித்தான் ஆகணும். வரவேற்பு இருந்தது, அது வேற சமாச்சாரம். ஆனா பைனான்ஸ் பண்ற தேவரை ஐயோ நீ அவனை வில்லனா போடப்பா, ஹீரோவை போட்டேன்னா என் படம் போயிடுப்படா அப்படின்னாரு. இல்லைன்னா அந்த கதைக்கு அவர் தான் பொருத்தமா. நீ சொல்றப்பா வில்லனா நான் பாத்துட்டேன், பாலச்சந்திர பாட்டி அவர் புத்திசாலித்தனமா அவர் வில்லனாவே போறாரு, அதை பார்த்து நீ கத்துக்கடா, அந்த பையன் அதுக்கு தாண்டா கரெக்டா இருக்கா, ஆனா வில்லனுக்கு சூப்பர்ப்பா, நான் ரொம்ப ரசிக்கிறேன் அந்த பையனை. இப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்றாரு, நீ ஜெய்சங்கரை போடு, முத்துராமனை போடு, அவன் வில்லனா போடு ரஜினிகாந்த், அப்படியே பிடிவாதம் பண்றாரு. ஏன்னா அவர் தான் பணம் கொடுக்க போறாரு. நான் கோச்சிட்டு எந்திரிச்சு வந்துட்டேன். நான் எப்பவுமே ஒருத்தரை இந்த கேரக்டருக்கு இவங்க தான் செய்யவே மாட்டேன். அதனால தேவரை பத்தி நான் கவலையை விட வெளியே வந்துட்டேன். வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துக்க முடிச்சு ஃபர்ஸ்ட் ஷோ தேவர் பார்த்து வானலாவ போன்றது எனக்கு 2 படம் அவர் நடிக்க சொல்றா, நீ ஜெயிச்சுட்டடா நீ ஜெயிச்சுட்டடான்னு வானா போனாரு. அதுதான் பைரவி என்ற படம். உடனே ரஜினி சாருக்கு போன் பண்ணி வந்தாரு, காலில் விழுந்தாரு, கும்பிட்டாரு. ஐயாவுக்கு 2 படம் பண்ணி கொடுங்கன்னு தொடர்ந்து படம் பண்ணி கொடுத்தாரு. ரஜினி சார் தன்னை வந்து அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்கன்னு அவர் ஃபீல் பண்ணவே மாட்டாரு. அவர் இறை நம்பிக்கை உள்ளவர். எது எப்போது நடக்குமே அப்போது நடக்கும்னு போயிட்டே இருக்கவர்.
அதனால எதை பத்தி அவர் கவலைப்படல. தேவருக்கு தொடர்ந்து படம் பண்ணி கொடுத்தாரு. அது வேற சிம்மாசனம். இப்ப கலைஞான சார் வந்து ஒரு கதை சொன்னார் இல்லையா, பைரவியில வந்து ரஜினிகாந்த் வந்து எப்படி வந்து சேர்ந்தாருன்னு. அந்த வகையில வெகுஜன மக்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது எல்லாம் சொல்றாங்க, கதையில்லை கதையில்லை. நகைச்சுவையை நினைத்து அற்புதமா கையாண்டுக்காரு. நகைச்சுவை ஒரு மிடில் ஏஜ் பையன் தான் பண்ணணும், ஒரு 25 வயசு பையன் தான் பண்ண முடியும். 70 வயது கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த 70 வயது கதாபாத்திரம் ஃப்ரம் த பீனில இருந்து எண்டு வரைக்கும் ஹியூமர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஹேண்டில் பண்ணிருக்காங்க. சோ மேடையில தயாரிப்பாளர் சங்கத்துக்கு சார்பில் சொன்னாங்க, ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருந்தாவே கதை தான் அப்படின்னாங்க. ஆக கதை இல்லை என்ற வாதத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அற்புதமான கதை, சினிமா சார்ந்த கதை, சினிமா கதை மட்டுமே அல்ல. நான் நடித்ததனால சொல்றேன், அதுல அற்புதமான காதல் இருக்கு, அற்புதமான நட்புக்கான விஷயங்கள் இருக்கு, அற்புதமான மனிதநேயம் இருக்கு. எல்லாத்தையும் அப்டேட் பண்ணி எல்லாருக்கும் பிடித்த வகையில் ஒரு அற்புதமான படத்தை கொடுத்திருக்காரு. என்னை நடிக்க வச்சதுக்காக நன்றி சொல்றேன். இப்ப தம்பி அதே மாதிரி நான் ஒர்க் பண்ண அகத்தியன் சார் வந்து டிஸ்கஷன் வைக்க மாட்டார். ஸ்ட்ரைட்டா நாளைக்கு என்ன சீன்ன்றதே சஸ்பென்ஸாவே இருக்கும், டென்ஷனா இருக்கும். என்ன ப்ராப்பர்ட்டி கலெக்ட் பண்ணும், என்ன பண்ணும். பாத்தீங்க சார், டிஸ்கஷனுக்கு போனா கூட எங்களுக்கு சஸ்பென்ஸா தான் இருக்கும். ஏன்னா அடுத்த நாள் அது வேற ஒண்ணு எழுதி கொண்டு வருவாங்க. அதனால சொல்றேன், இந்த விவாதமா நான் எடுத்துக்கல. இன்னொன்னு, இது வந்து நான் இந்த இடத்துல வந்து நிறைய தோல்விகளை நான் சந்தித்து ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறப்ப எனக்கு மைனா என்ற திரைப்படத்தை அடையாளம் காட்டிய ஒரு சகோதரரை தான் நான் பாக்குறேன். அதனாலதான் இங்க நிக்கிறேன் நான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், லைம் லைட்ல இருக்கிறப்ப 10 பேர் வருவாங்க. நம்ம யாருன்னே தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறப்ப அந்த படத்தை முதலில் பார்த்தவர் அவரு. அதுக்கப்புறம் எனக்கு சொல்ல போனா ஒவ்வொரு டிப்ஸும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த படம் ஹிட்னு எனக்கு உடனே போன் பண்ணி சொன்னார், மைனாரிட்டியாக இருந்த திரைப்படம் மெஜாரிட்டியாக வந்தது, விளம்பரத்துல போடுங்க அப்படின்னாரு. சோ இந்த மாதிரி என்னோட சகோதரன் தான் அங்க நான் சொன்னேன். ஏன்னா அவரு யாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு விஷயம் டெலிபதிகளா ஒரு டிஸ்கனெக்டட் கனெக்ஷன் வாங்க. நான் 89ல கல்லூரி முடிச்சோன்னு நான் சந்தித்த முதல் இயக்குனர் வந்து இவர் தான். இவர்கிட்ட தான் வாய்ப்பு கேட்டு வந்தேன் நானு. அந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு வந்து 25 வருஷம் ஆக போகுது. சில்வர் ஜூப்ளி இயரா தான் இதை நினைக்கிறேன். புதிய பாதையோட சில்வர் ஜூப்ளி இயர்ல கதை திரைக்கதை வசனம்ன்ற படத்தை வந்து மீண்டும் அவர் இன்னைக்கு வந்து அறிமுகப்படுத்துறாரு. இதுவும் சில்வர் ஜூப்ளி படமாக இருந்து அவருடைய கோல்டன் ஜூப்ளி படம் என்னவாக இருக்கும்ன்ற பதற்றத்தோடய நான் இருக்கிறேன். ஏன்னா அதுலயும் அவர் வந்து கண்டிப்பா அவர்கிட்ட புதுமைனா டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரு இன்விடேஷன்ஸ்ல இருந்து சொல்லிக்கிட்டே போலாம். அது ரொம்ப பழசா இருக்கும். பட் என்னோட பிரதரா தான் அவரை பாக்குறேன். காலையில் இன்னைக்கு சண்டே, அவருக்காக என்னுடைய ஹார்ட்லி பிரேயரை கொடுத்துட்டு வந்துட்டேன். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பரவாயில்லன்னு சூரியன் எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டா ஒருத்தி, ஆனா நிலாவோட நெத்திக்கு குடி வந்தோன்னு சூரியன் பசுமை ஞாபகம் இருக்கு. அதை போல எப்பொழுதும் பார்த்திபன் அவர்களை ஒரு ரசிகனா சக இயக்குனரா வேடிக்கை பார்த்து இதை போல ஒன்று. எல்லாருக்கும் வணக்கம். கலைஞான சார் கூட டிஸ்கஷன் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இது உண்மையிலேயே அப்போ சேர முடியாதுனாலும் இப்ப அந்த டிஸ்கஷன் கலந்துக்கிட்ட ஃபீல் இருக்கு. இப்போ ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு. நான் சென்னைக்கு வந்த புதுசுல யார்கிட்ட பேசும்போது ஏதாவது சீன் சொன்னேன்னா, பார்த்திபன் சார் மாதிரி நீங்க பேசுறீங்க அப்படிம்பாங்க. எனக்கு வந்து முதல்ல சந்தோஷமா இருந்துச்சு. போற போக்குல ரொம்ப பதட்டமாயிடுச்சு. ஏன்னா அவரு அளவுக்கெல்லாம் கண்டிப்பா நம்மளால வர முடியாது. அவர் இதுல ஒவ்வொரு தடவையும் அவருடைய வித்தியாசம் விஷயங்கள் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நம்ம ரூட்டை மாத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் அந்த ஏரியா பக்கமே போகல. அமலாபால் கூட அதே தான் சொன்னாங்க. நான் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க லிங்குசாமி மாதிரியே பேசுறீங்க அப்படின்னாங்க. வித்தியாசமா சரின்னு சொன்னாங்க. பார்த்திபன் மாதிரி பேசுறீங்கன்றது போய் அமலா வந்து நீங்க லிங்குசாமி மாதிரி பேசுறீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் சார். விஜய் இருக்காரா? இருக்கு. எப்பொழுதும் இருக்க இடம் தெரியாம இருக்கிறது தானே விஜய். அதனாலதான் அடைகிறார் அவர் எல்லாத்தையும். விட்டு கொடுத்துட்டோம் உங்களுக்காக எல்லாரும். உங்களுக்காக எல்லாரும் விட்டு கொடுத்துட்டோம். பார்த்திபன் சார் ட்ரெய்லர் வந்து இப்ப எப்படி இருந்துச்சுன்னா, ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் பேர் மாத்தியாச்சு. நலன் குமாரசாமி பீசா டைரக்டர், புதுசா வந்த டைரக்டர்ஸ் உடைய அந்த வரிசையில ஒருத்தர் புதுசா வந்து அடுத்த கட்டமா ஒரு படம் பண்ணா எப்படி இருக்கும்? துளி கூட குறைச்ச இல்ல சார். 100%. இன்னும் 10 வருஷம் கழிச்சு நீங்க ஒரு ட்ரெய்லர் பண்ணாலோ படம் பண்ணாலோ இந்த லுக் இருக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் உங்க Facebook அக்கௌண்ட் வந்து நம்மாழ்வார் லிங்குசாமி மாத்தினீங்களா? அது பாஸ்போர்ட்ல உள்ள பேரை தூக்கி போட்டீங்க. வெளியூர்லாம் போறப்ப நம்மால் வேற அப்பதான் கூடுவாங்க. உண்மையில சார் இத துளி கூட கூட்டி குறைச்சு சொல்ல, ரொம்ப அற்புதமான ட்ரெய்லர் சார். ரொம்ப அழகா இருந்துச்சு.
எனக்கு கூட என்னன்னா மெனக்கிட்டே இருக்காரு, இவங்களுக்கு ஏதாவது சரியாகவும் நடக்கணும். ஒவ்வொரு விழாவுக்கு வரும்போதும் சின்ன ஒரு மந்தகதியா இருக்கும்போது தான் பார்த்திபன் இறக்குவாங்க. ஒரு ஹீரோ ஒரு என்ட்ரி மாதிரி இப்படி இறங்குவாரு, அந்த மொத்த விழாவே வேற மாதிரி களை கட்டிடும். பாலாஜி சார் சொல்லுவார், விழாவுக்கு போறதுக்கு முன்னாடி ஏதாவது கார்ல போறப்பயாவது யோசிப்பேன் சார், ஒவ்வொரு தடவை டிஸ்கஷன் போறப்ப யோசிச்சு வர மாதிரி ஆண்டி வேற சீன் பிடிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி சார் விழாவுக்கு போற ஏதாவது யோசிச்சு போலாம் சார். பார்த்திபன் விழாவுக்கு வர்றாருல மொத்தமா அவர் பார்த்துப்பாரு, அந்த வேலையை அவர் இருக்காரு, நீ வாட்டி பேச அமைதியா வாம்பாரு. அதனால பல மேடைகள்ல நீங்க போன விழாவுக்கு யாராருக்கெல்லாம் போனீங்களோ அவங்க வந்தாலே உங்களுடைய விழா வந்து அப்படி இருக்கு சார். அவ்வளவு பேருக்கு நீங்க வந்து போயிருக்கீங்க. நான் வந்து பார்த்திபன் சார் வந்து ரொம்ப ரசிப்பேன். ஒவ்வொரு முறையும் என்னுடைய பர்த்டேக்கு நான் அவருடைய பர்த்டே மறந்தாலும் என்னுடைய பர்த்டேக்கெல்லாம் அவர் வந்து கிஃப்ட் அனுப்பிடுவாரு. ரொம்ப வித்தியாசமா நிறைய சொல்லிட்டாங்க சாரை பத்தி. ரொம்ப என்னன்னா இதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அவர் வித்தியாசமா செய்வாரு, சொல்லிட்டாலே இவன் நல்லா காமெடி சொல்லுவான்னு சொன்ன ஒரு கான்சியஸ் ஆகி அதுக்காகவே டியூன் ஆகுற மாதிரி அதுவே ஒரு பெரிய பிரச்சனை. அதுல இருந்து வெளியில வரணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். இது சந்தோஷமா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு. அது கொஞ்சோடு கைதட்டல் சின்ன ஒரு சந்தோஷம் கொடுக்கும். உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு இது விட பெரிய சந்தோஷத்தையும் மிகப்பெரிய உயரத்தையும் அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஆள் நான் நம்புறேன். இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள் வந்து விலகி வேற ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு ஆசைப்படுறேன் சார். அந்த இடம் நீங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சமீபத்துல வந்து கோலிஸோட பார்ட்டிக்கு வந்த சங்கர் சாரோட சொன்னாரு, அவர் எவ்வளவு பெரிய திறமையான ஆளுங்க, எவ்வளவு தகுதி இருக்கு, அவர் வந்து இன்னும் இடைய வேண்டிய இடமெல்லாம் பெருசு, என்னன்னு தெரியல, சின்னது அது மிஸ் ஆகிட்டே இருக்குனாரு. கண்டிப்பா அப்படி ஒரு இடம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கணும். சின்ன சின்ன கைத்தட்டல், சின்ன சின்ன சந்தோஷங்களை மீறி மிகப்பெரிய கைத்தட்டலும் மிகப்பெரிய சந்தோஷங்களும் உங்களுக்கு வரணும். கைத்தட்ட தாண்டின ஒரு இடம் கிடைக்கணும் நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி சார். அது சேரன் சொல்லுவார். இப்ப வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். அவர் படம் இப்ப எப்படி வரும், அவர் படத்தோட கதை இருக்குமா இல்லையா, இல்ல ஒரு அடுத்து என்ன படம் பண்ண போறா அப்படின்னு யோசிக்கிறத விட அடுத்து எப்படி பேரு போட போறாருன்னு இப்ப யோசிக்க வேண்டியதா போச்சு. நான் பார்த்திபன் போட்டாரு, அப்புறம் பார்த்திபன் போட்டாரு, அப்புறம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் போட்டாரு. அடுத்ததான் நேமா உங்க தாத்தா பேரையும் சேர்த்து போடுவார்னு நினைக்கிறேன் சார். அதுக்கு ஒரு முடிவு வச்சிருங்க சார். ஏதாவது ஒரு நாங்க சொல்லணும், இது பார்த்திபன் படம், இது பார்த்திபன் படம், இது ராதாகிருஷ்ணன் பார்த்திபன், நாங்க ஒன்னொன்னா சொல்ல முடியல. சோ ஒரு முடிவுக்கு வந்துருங்க. ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் நல்லா தான் இருக்கு, குட். அதே போல அவர்கிட்ட உள்ள பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் படத்துக்கு சீக்கிரம் வந்துருவாரு, 6 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துருவாரு, எல்லா வேலையும் பார்த்துருவாரு, சீக்கிரமா வந்து எல்லாரையும் விரட்டி வேலை வாங்குவாரு. ஆனா நம்ம ஷூட்டிங் எடுத்தோம்னா 6 மணிக்கு வர சொன்னா 8 மணிக்கு வருவாரு. கேட்டா நான் 4 மணிக்கு எந்திரிச்சிட்டு சார் பாரு. சார் 4 மணிக்கு எந்திரிச்சா வர வேண்டியதானே சார்? இல்ல சார் 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு கொஞ்ச நேரம் படத்துக்கு 7 மணிக்கு வந்தேன் பாரு. ஆனா அது 7 மணிக்கு வந்தா கூட அந்த ஒவ்வொரு சீனையும் இன்வால்வ் ஆகி ஒன்னொன்னையும் நல்லா முடிச்சு கொடுத்து சீக்கிரமா நம்ம முடிக்க நினைச்சதை விட சீக்கிரமா முடிச்சு கொடுத்துட்டு, சார் அப்ப நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுவாரு. அவர் கூட ஒர்க் பண்ணும் போது ஒரு ஜாலியாவும் இருக்கும், ஒரு டென்ஷனாவும் இருக்கும். அவர்கிட்ட உள்ள ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்துக்கு வாதாடுவாரு. கடைசி அந்த விஷயம் ஜெயிச்சிருச்சுன்னா அதை முதல்ல பாராட்டுறது அவரா தான் இருப்பாரு. பாரதிக்கு நம்மளோட கிளைமாக்ஸ்ல எனக்கு அவருக்கு ஒரு பயங்கர ஒரு பெரிய வாரே நடந்தது. அந்த வாரில கடைசி முடிவுல வந்து முதல் பேட்டி அவர் தான் கொடுத்தாரு, இந்த வெற்றிக்கு மொத்த காரணமும் சேரன் தான் அப்படின்னு. அந்த பெருந்தன்மை பார்த்திபன் சாருக்கு எப்பவும் இருக்கும். பார்த்திபன் சாரோட பெரிய விஷயமே, லிங்குசாமி சொன்னாரு, சின்ன சின்ன சந்தோஷங்களை விட்டுட்டு பெரிய இடத்துக்கு போங்க சார்னு. அவர் வந்து அந்தந்த நிமிஷத்துக்காக வாழ்றவர். அந்தந்த நிமிஷத்துல யார் யாரை சந்தோஷப்படுத்தணுமோ, யார் யாரை வந்து உச்சி குளிர பார்க்கணுமோ அப்படி பார்க்க நினைக்கிறவர். எல்லா இடத்துலயும் அந்த விஷயத்தை அவர் சரியா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் வந்து நம்ம நினைக்காமலேயே நம்ம எதிர்பார்க்காமலேயே அந்த இடத்துக்கு போவார் கண்டிப்பா. அந்த பெரிய வெற்றி அவர் அடைஞ்சதுதான், திரும்ப திரும்ப அதை அடையறதுக்கு அவர் அடுத்த படிக்கு போகணும், அதுதான் உண்மை. இந்த படம் வந்து அவர்கிட்ட சொன்னேன் ஆரம்பிக்கும் போது, சார் இந்த படம் பெரிய வெற்றி அடைய சார். எப்படி சொல்றீங்க அப்படின்னு. கதை இல்லைன்னு போட்டதுனால இல்ல சார், நீங்க நடிக்கல, அதனால படம் பார்க்கறவங்களுக்கு பெரிய புதுசா இருக்கும். இந்த படம் வந்து உங்களுடைய உண்மையான வித்தா இருக்கும். நீங்க உருவாக்குற, நீங்க டைரக்டரான கனவு காண்ற ஒரு உண்மையான படமா அது இருக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த படத்தை தயாரிச்ச தயாரிப்பாளர்கள் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், அவங்க கோயம்புத்தூர்காரங்க. சோ அவங்க தான் பார்த்திபன் சாரோட சேர்ந்து இந்த படத்தை பண்றாங்க. ஸோ இந்த படம் வந்து அவங்களுக்கு இது முதல் படம். கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய நிறுவனம் வச்சிருக்காங்க, ஒரு பெரிய கம்பெனி, பெரிய ஆபீஸ், பெரிய நல்ல நல்ல வசதியானவங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல படம் பண்ணணும், திரைப்படத்துல புதுசா நல்ல நிறைய விஷயங்கள் சொல்லணும், நல்ல விஷயங்கள் சொல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட சினிமாவுக்கு வந்திருக்காங்க.
திரு மோகன் சாரும் அவருடைய குழுக்களும். ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் வெற்றி அடைஞ்சுன்னா இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க, நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பார்த்திபன் சார்ட்ட ஒரு விஷயம் என்னன்னா, கதை இல்லைன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அந்த படத்தை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான கெப்பாசிட்டி வேணும். ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கும், குடைக்குள் மலை மாதிரி. அப்புறம் 4 வாட்டி பார்த்தா தான் படம் புரியும். 4 வாட்டி பார்க்கறதுக்குள்ள இப்போ தியேட்டர்ல எடுத்துடுறாங்க, அப்புறம் திருப்பி டிவிடி வாங்கி தான் பார்க்க வேண்டியது. ஸோ இந்த படத்துல ஒரே ஒரு நாள் நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டாரு. நான் கொஞ்சம் சீக்கிரமே போயிட்டேன். எனக்கு வந்து ஒரு பெரிய போக்கே, வழக்கம் போல போன உடனே சீனை விட அவர் கொடுத்த வரவேற்பு தான் மிரட்டலா இருந்தது. சீன் வந்து சின்ன சீன் தான், ஆனா வரவேற்பு வந்து பயங்கரமா இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய படம் வெற்றி அடைய. இது ஒரு நல்ல டிஸ்கஷன். ஆனா என்னன்னா, ஒரு டைரக்டர் 4 அசிஸ்டன்ட் உட்கார்ந்தாலே பயங்கர சண்டை வரும். 2 அசிஸ்டன்ட் உட்கார்ந்து 2 டைரக்டர் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணோம்னா அந்த டிஸ்கஷன் முடிவே அடையாது. ஸோ இத்தனை டைரக்டர் உட்கார்ந்து இருக்கும்போது சார் கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சீங்க நீங்க. என்னன்னா ஜனங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் டிஸ்கஷன் என்னன்னு. அவர் ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சாரு, ஆளாளுக்கு ஒண்ணு பேசிட்டு கடைசியில கதைக்கு வரவே மாட்டோம். ஆமா, பல நாட்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கதை முடியாம கடைசியில ஒரு டைரக்டர் வந்து தனியா போய் கதை எழுதிடுவாரு. 2 டைரக்டர் உட்கார்ந்தா கஷ்டம் அப்படின்னு நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும் போதெல்லாம் எங்க டைரக்டர் பாரதிராஜா சார் கிட்ட வந்து என்ன வேணாலும் நான் சண்டை போடுவேன். சீனு இல்ல அது சரியா வராது, என்ன அப்படின்னு கோவம் வந்துடும் அவருக்கு. அப்புறம் கடைசியில் ஒத்துக்குவார் சரின்னு சொல்லிட்டு. ஆனா நான் டைரக்டர் ஆயிட்டேன், முந்தான முடிச்செல்லாம் அவ்வளவு தூரம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கைதியின் டைரியில வந்து அவருக்காக நான் ஸ்கிரிப்ட் பண்றேன்னு சொல்லி உட்கார்ந்தோடனே டிஸ்கஷனு. அவர் அப்படி உட்காந்துருக்காரு, நான் இப்படி உட்காந்துருக்கேன். அது வரைக்கும் எங்க டைரக்டர் என்னன்னா, அசிஸ்டன்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாலும் சண்டை போடுவாரு, அதோட சரி போயிடுவாரு. இப்ப அவருக்கு ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் என்னன்னா, இவன் டைரக்டர் ஆயிட்டான், அதனால எது எடுத்தாலும் அப்ஜெக்ஷன் பண்ணிருக்கான் நம்மள அப்படின்னு தான். ஒண்ணு கோபத்துல நான் ஏதோ ஒரு சீன் சொல்லும் போது என்ன அப்படின்னு பக்கத்துல எங்க அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கொட்டிட்டு அது வருமா, என்ன பேசிட்டு இருக்க நீ, கொஞ்சம் யோசிச்சு பேசு அப்படின்னு. என்ன திட்ட முடியல. நான் உடனே இங்க ஜிஎம் குமார் லிவிங்ஸ்டன் கொஞ்சமா திங்க் பண்ணுங்க, வாய்க்கு வந்து பேசினாரு அப்படின்னு அவரை போய் பார்ப்பாரு. இப்படி 2 பேருமே அப்புறம் பார்த்தேன் இது சரியா வராதுன்னு அசிஸ்டன்ட்டுக்கு முழிக்கிறானுங்க. ஏன் சார் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டதா அவர்கிட்ட வாங்கிக்கிட்டதா எனக்கே புரியல. அப்புறம் என்னன்னா சார், அவர் சொல்லும் பொழுது சரின்னு சொன்னவங்க வெளியே டீ சாப்பிடும்போது நீங்க சொன்னதான் கரெக்டும்பாங்க, நீங்க சொன்னது சரின்னு சொல்லுவாங்க. அவர் கூட டிஃபன் சாப்பிடும்போது சார் பாக்கல சார் ஒண்ணுமே புரியல சார், அவர் டைரக்டர் ஆக்டர் பேசுறாரு சார்பாங்க. இப்படியே குழப்பம் நடத்துறவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இல்ல அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், அப்புறம் டைரக்டர்கிட்ட இல்ல சார் இது இன்னைக்கு வரைக்கும் இப்படியே பேசிட்டு இருந்தோம்னா அப்படியே போயிட்டே இருக்கும். நான் முதல்ல போய் நான் என்ன நினைக்கிறேனோ ஃபுல்லா எழுதி நான் கையில் கொடுத்துறேன். அதை அவர் படிக்கவே மாட்டாரு. நினைக்கிறீங்களோ நீங்க மாத்திக்கோங்க. அதை அவர் படிக்கவே மாட்டாரு. அது தமிழ்நாட்டுல வந்து சிலருக்கு சில அனுமதி வழங்குவாங்க. தம்பி என்னுடைய அனுபவத்தை தம்பி சொன்னது மாதிரி நிறைய இந்த சீடை நான் சொல்லிட்டேன்னா, நான் பண்ணி வச்சிருக்கிற கடையில இருக்கக்கூடிய அந்த சீட்டு கட்டு சரிஞ்சிடும் அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி சொன்னவர்கள் இன்னும் அசோசியேட்டா தான் இருக்கிறாங்க. ஆனா மனசுல பட்டதை அந்த இடத்துக்கு போயிட்டப்ப அந்த இடத்துக்கு தன்னை தாரை வார்த்து கொடுத்த அத்தனை பேரும் இயக்குநர்களா வந்திருக்கிறாங்க. எனக்கு தனிப்பட்ட கருத்து. எந்த வித பாரபட்சம் பார்க்காம இந்த கதையில் இந்த இடத்துக்கு இந்த சீக்வன்ஸ் தோடுதா, ஏன் நான் கதை வச்சிருக்கிறேன். ஒரு டிஸ்கஷன் ஆரம்பிச்சோம். சார் சொன்ன மாதிரி வேற எங்கிட்டோ போயிட்டு இருக்கு. இந்த படத்துல நம்ம பார்த்த ட்ரெய்லர்ல நமக்கு அதுக்குள்ள என்ன கதை இருக்கு இருந்ததா, நம்ம ஏதாவது உணர்ந்தோமா, அந்த ஏரியாக்குள்ள போனா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல நம்ம முடிக்க போறோம், ஆடியோ லிஸ்ட் பண்ணலாம். சரி அது அப்புறமா வச்சுக்கலாமாப்பா. எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு முதல்ல ஆரம்பிக்க வைப்பா. நீ பார்த்திபன் சார் கிளியரா இருக்காரு. திருத்துருன்னு ஒரு படம் மூலமா நந்தினி அதுக்கு தகுதி இருக்கா அப்படிங்கறத நான் என்னையே கேட்டுக்கிற முதல் கேள்வி. அவ்வளவு பேர் பண்ணிருக்காங்க, எப்படி ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க, இந்த கேரக்டரைசேஷன்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது கண்டிப்பா பார்த்திபன் சாரோட படங்களை வந்து ஒதுக்கவே முடியாது. அதுல புதிய பாதைங்கிற ஒரு அற்புதமான ஒரு படத்துல வந்து ஒரு அயோக்கியனை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஹீரோவா கொண்டு வந்து முன்னாடி வச்சு கதை முடியும் போது படம் முடியும் போது ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த கேரக்டர் மேல அவ்வளவு ஒரு அன்பு வர அளவுக்கு அந்த கேரக்டரை வந்து மாற்றி ஃபேன்ஸ்க்கு பிடிக்காது அப்படின்ற எந்த பயமும் இல்லாம இவன் இப்படித்தான், கதை தான் முக்கியம், கேரக்டர் தான் முக்கியம், ஆடியன்ஸ்க்கு பிடிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற சில யுக்திகள் தெரிந்த ஒரு ரொம்ப திறமையான ஒரு இயக்குனர். இவர்கிட்ட எல்லாம் வேலை செய்யற ஆப்பர்ச்சுனிட்டி. ஆடியன்ஸும் வந்துட்டு இப்போ ஃபாரின் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய ப்ரிப்பேர்டா இருக்காங்க. ஆனா 25 வருஷத்துக்கு பின்னாடி அது பண்றதுதான் அதுதான் மேட்டர்.
அண்ட் அந்த ஒரு வழியில வர்றதுதான் இப்போ நிறைய புதுமையா படம் வரலாம். ஸோ அதுவே ஒரு ஐ திங்க் அது ஒரு ட்ரெண்ட் செட்டர், ஒரு நியூ வேவ், அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இப்ப அந்த சாங் பார்க்கும்போதும் வந்துட்டு இப்ப ஆர்யா, அமலா பால் அவங்க ஒரு இது போகுது, அதே மாதிரி அந்த ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு பயங்கர கியூரியாசிட்டி இருக்கு, இது என்ன கனெக்ஷன், நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனோன்னு பக்கத்துல குமாரதை கேட்டேன், இன்னும் எங்க அசிஸ்டன்ட் அது கேட்டேன். ஸோ அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. அதே மாதிரி கதை இல்லை அப்படிங்கறதே ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஸோ அதை வச்சு ஒரு படம் பண்ணா அது சூப்பர். ஆக்சுவலா கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஆல் தி பெஸ்ட். ஐ மஸ்ட் தேங்க் யூ காயத்ரி. நோட்டி நீங்க இந்த இடத்துக்கு கரெக்டா வண்டியை கொண்டு கடைசியில் சேர்த்ததுக்கு. என்னன்னா கதை இல்லாம ஒரு படம் உங்க பணிவை பண்றது பயமா இருக்கு. அதான் அடைஞ்சாச்சா எல்லாம் உட்காருங்க. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்திபன் சார் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் தமிழ் சினிமாவில் நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரியும், நான் பிரியதர்ஷன் சார் அசிஸ்டன்ட் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணேன், அதை நினைக்காத நாள் இல்லை. அதில் பார்த்திபன் சார் தான் ஹீரோ. அந்த படத்தில் என்னோட பெரிய பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஹீரோ டைரக்டருக்கு. அது எனக்கு அங்கே கிடச்சிது. அவரோட டெடிக்கேஷன், அவரோட ஹார்ட் ஒர்க், அவரை பார்த்து நான் ஃபர்ஸ்ட் சினிமாவில் உள்ளே வந்தேன். இட்ஸ் கண்டிப்பாக சொல்லணும்னா பார்த்திபன் சார் வந்து சிவா சாரும் சிவா சார் லிங்குசாமி சார் சொன்னாங்க நிறைய எட்ட வேண்டிய இடம் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா எனக்கு தோணல. பிகாஸ் தமிழ் சினிமாவில் 2 நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர், புதிய பாதை, ஹவுஸ்ஃபுல் 2 நேஷனல் அவார்டு வாங்கின டைரக்டர். அவரு இதுக்கு மேல என்ன நிறைய அடைவார், இன்னும் அதுக்கப்புறம் அடைவாரு, அதுக்கப்புறம் நிறைய போவார். பட் இதுவே ஒரு பெரிய விஷயம் தான். பட் அவரோட சினிமாவில் தோணவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க தெரியல. பட் 25 இயர்ஸா ஒரு சக்சஸ்ஃபுல்லா வரதே பெரிய விஷயம். கங்க்ராச்சுலேஷன் சார். அவர்கிட்ட நிறைய கத்துட்டு இருக்கேன். ரொம்ப கத்துட்ட முக்கியமான விஷயம் வந்து ஒருத்தரை பாராட்டுறது. அதுதான் நான் ரொம்ப ரொம்ப கத்துட்ட விஷயம். பிகாஸ் அவரை பார்த்துதான் அதுக்கப்புறம் நான் ஒரு நல்ல படம் பார்த்தா அது டைரக்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், ஆக்டர்ஸை பேசணும் அப்படின்ற விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் சார். தேங்க்யூ. பார்த்திபன் சார் வந்து எல்லா படத்தையும் யார் பாரபட்சம் இல்லாமல் அவங்களோட ஃபங்க்ஷன் போய் அவங்கள ஆத்மாத்மா பாராட்டுற ஒரு பர்சன். அவரோட ஃபங்க்ஷனுக்கு இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக அவருக்காக மட்டும்தான், அந்த நல்ல பர்சனுக்காக மட்டும்தான் நான் நினைக்கிறேன். சார் இந்த சீன் சொல்லணும்னு சொன்னாங்க, எனக்கு அதை பற்றி தெரியல. பட் இல்லை, ஒரு நிமிஷம் சொல்றது சொல்லுங்க சார். என்னன்னா நிறைய டிஸ்கஷன்ல நடந்த கதைகள் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த கதையை மட்டும் சின்னதாக ஷார்ட்டா சொல்லிக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் டைம் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் லவ் சீனா சொல்றேன். கண்டிப்பா சார். சார் ஒரு டைரக்டர் இருந்தாரு. ஆக்சுவலா அந்த டைரக்டர் ஃபர்ஸ்ட் படம் அவருக்கு வந்து எப்படியோ அந்த படத்தை சக்சஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருந்ததான். அப்போ அந்த ஸ்கிரிப்ட்லாம் பக்கா பவுன் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரூட்டிங் போயிட்டாங்க. அவரோட ஃபர்ஸ்ட் கதை அவர் கூட க்ளோஸ் அசோசியேட் ஒர்க் பண்ணாரு. அவருக்கு தான் ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எழுதினாராம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங் போற அன்னைக்கு அந்த பவுன் ஸ்கிரிப்ட் உடஞ்சி போச்சான். அந்த பவுன் ஸ்கிரிப்ட் உடஞ்சி போனா என்னாச்சுன்னு தெரியல. கம்ப்ளீட்டா பவுன் ஸ்கிரிப்ட் உடஞ்சிச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் டைரக்டருக்கு தெரியாது அந்த அசோசியேட் தொலைச்சது. அந்த அசோசியேட் என்ன பண்ணணும்னு தெரியாது அவருக்கு. அப்ப வந்து டெய்லி என்ன பண்ணாங்க, ஷூட்டிங் நடக்கும் போது டெய்லி வந்து ஒவ்வொரு சீனா எழுதி கொடுப்பாராம் அந்த அசோசியேட் டைரக்டர். டிஸ்கஷன்ல பேசுறத வச்சு நான் வச்சு எழுதி கொடுத்துட்டு அப்படியே ஷூட்டிங் முடிஞ்சிச்சு போல இருக்கு. அதுக்கப்புறம் கடைசி நாள் தான் அந்த பவுன் ஸ்கிரிப்ட் கிடைச்சது போல இருக்கு. அப்புறம் எடுத்து பார்த்தாங்களா, அந்த பவுன் ஸ்கிரிப்ட்ல இருந்ததும் இவர் எழுதி கொடுத்ததும் ஒரு சேம் ஸ்கிரிப்ட் தான். அது வந்து 16 வயதிலே பாரதியா சார் அண்ட் பாக்யராஜ் சார். இப்படி நாங்க வந்து பல கதையில கேள்வி பயங்கர மோட்டிவேட்டடா இருக்கோம் சார். இது உண்மையானது. பட் இதெல்லாம் இங்க சொல்லியிருக்காங்க. we are very very motivated by all this. Thank you sir. Thanks for the opportunity. Thank you விஜய். நீங்க தேசிய விருது எல்லாருக்கும் வந்து ஒரு வணக்கம் சொல்லி ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஒரு இன்ஃபார்மலா ஸ்டார்ட் பண்றது நல்லா இருக்கு. டிஸ்கஷன்ல வந்து 2 டைப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒருத்தர் வந்து உட்கார்ந்த உடனே கடகடன்னு சீன் சொல்லுவாங்க. சிலர் காலையில 9 மணிக்கு வந்து உட்கார்ந்தாங்கன்னா அப்படி ஒரு 11 மணிக்கு சார் அப்படி எல்லாம் திரும்பி பார்ப்பாங்க. பென் எடுத்துட்டு பேட்ல அப்படி கை வச்சு அப்படி உட்காந்து அப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. சரி 1 மணி ஆகும், லஞ்ச் பிரேக். அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது சொல்லிடணும் அப்படின்னுட்டு சார் அந்த அப்ப அவர் டைரக்டர் வந்து சரி ஓகே லஞ்சுக்கு போலாம். இப்படி சாயங்காலம் 6 மணிக்கு சரி முடிச்சிடலாம், அன்னைக்கு டிஸ்கஷன் முடிச்சிடலாம் போது எல்லாரும் திரும்பி நம்மளை பார்ப்பாங்க. ஏதாவது சொல்றானா இவன் அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு நம்ம கொஞ்சம் அப்பாலஜெட்டிக்கா டைரக்டர் பார்த்து சார் காலையில சொல்றேன் சார். சரி. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் காலம் பூரா நான் அப்படியே தான் இருந்தேன். நிறைய சீன்ஸ் இருக்கும், வராது, வச்சுக்கிட்டு நிறைய இருக்கும், சொல்ல முடியாது. அப்புறம் நம்ம என்னைக்காவது சீன் சொல்லுவோம், அது அவருக்கு தேவைப்படாது. என்னப்பா இருப்போம் அப்படின்றாரு. அது அப்கோர்ஸ் நம்மளும் இன்னைக்கு அதை சொல்றோம். ஸோ டிஸ்கஷன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஹெல்ப் பண்ணோம்.
எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லிட முடியாது. இந்த ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு 2-3 விஷயங்கள் தோணுச்சு. ஒன்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம்கான அந்த கதையை கண்டுபிடிக்கிறது இருக்கு இல்லையா, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போது எல்லாருமே பேசியிருக்கோம், 2வது படத்துக்கு கதை இருக்குங்க, ஃபர்ஸ்ட் படத்துக்கு தான் கதை இல்ல, இது எல்லாருக்குமான ப்ராப்ளம். சோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிமை ஐடென்டிஃபை பண்றது, அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ், நமக்கு ஒரு கதை தோணும், இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் படமா இருக்கணும்னு தோணும். ஒரு ப்ரொடியூசர் கிட்ட போனோம்னா அவங்க டக்குன்னு என்ன சொல்லுவாங்க, நான் அந்த தூள் வந்த டைம்ல போயிட்டு கதை சொன்ன, ஒரு மைக்ரேஷன் வேணுங்க ஸ்கிரிப்ட்ல சார். அப்படின்னா என்ன சார், வில்லேஜ்ல இருந்து வந்தா பாருங்க சிட்டிக்கு, அது மாதிரி பண்ணுங்க கதை. சரி சார், ஓகே. அப்ப வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வர்ற மாதிரி நம்ம ஒரு கதையை கண்டுபிடிப்போம். அதை நம்ம கதை பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷம் ஆகும். பை தட் டைம் வேற ஒண்ணு வந்துடும். அப்ப ஹீரோஸ் வந்து வேற கேட்பாங்க, இல்ல இப்ப கொஞ்சம் வேற மாதிரி ஒரு சேது மாதிரி ஒண்ணு இருக்கா. சோ அப்படி இருக்கும். சோ இப்படி ஒவ்வொன்றும் வந்து நம்முடைய ஃபர்ஸ்ட் கதையை ஐடென்டிஃபை பண்றது இஸ் a வெரி சேலஞ்சிங் திங். அதுல வந்து நமக்கு பாக்குறது எல்லாமே கதையா மாறிட்டு இருக்கோம், நம்ம ஸ்கிரிப்ட்ல வச்சிட்டு இருப்போம். சோ இந்த ட்ரெய்லர்ல அது எல்லாமே இருக்கு. அவனோட பர்சனல் லைஃப்ல நடக்கிறது வந்து அங்க ஆக்டர்ஸ் பண்றாங்க. இப்படி எல்லாமே வந்து நமக்கு இதுல பார்க்க முடியுது. அண்ட் எடிட் இஸ் லுக்கிங் வெரி ஃப்ரெஷ் அண்ட் யங். இந்த ட்ரெய்லரோட எடிட் பார்த்தா ஒரு யங்ஸ்டரோட ஃபிலிம்கான இது இருக்கு. அண்ட் இட் இஸ் எக்ஸைட்டிங் அண்ட் என்கேஜிங். இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பண்ற அந்த இது இருக்கு அந்த ஃபிலிம்ல, இந்த ட்ரெய்லர்ல. இப்போ நான் வெரி எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபிலிம். இது இன்னொரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அது ரொம்ப நேரமா யோசிச்சே இருக்கேன், சொல்லலாமா வேணாமான்னு. சொல்லிடலாம்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். சந்தோஷம், அச்சீவ்மெண்ட், இது எல்லாமே வந்து இட்ஸ் வெரி பர்சனல் திங். நமக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய அச்சீவ்மெண்ட், நம்முடைய கோல். பெருசு சின்னதுன்றது அதுதான். பாலமகேந்திரன் சார் எப்பவுமே என்ன சொல்லுவாருன்னா, என்னுடைய வாழ்க்கையை வந்து நான் வந்து கேலண்டர் டேஸ்ல நோட் பண்றது இல்ல, ஒவ்வொரு நெகிழ்வான தருணங்களும் ஒவ்வொரு மகிழ்வான தருணங்களையும் வச்சுதான் வந்து நான் என்னோட லைஃப மார்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அது அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப், ஹாப்பினஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கு. லிங்குசாமி சாருக்கு அது அவருடைய இது, உங்களுக்கு உங்களோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் அண்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ வாட் எவர் யூ ஆர் டூயிங், யூ ஹவ் பீன் டூயிங் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பண்ணாலும் பார்த்திபன் சாரை பத்தி சொல்லணும்னா அவருக்கு வந்து கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷம். லைக் நோட் டு கிஃப்ட். அதனால கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, சில பேர் கஷ்டப்பட்டவங்க சில பேர் இருக்கீங்க. பட் அவருடைய கிஃப்ட்ஸால சந்தோஷப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆடுகளம் வந்து அவருக்கு ஒரு கேரக்டர், அந்த பேட்டைக்காரன் கேரக்டரை வந்து அவரை தான் போய் சொல்றதுக்கு போனேன். அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளி ஒரு பவுல், அதுல ஃபுல்லா பூ, மல்லிப்பூ வச்சு அதை வந்து ஒரு மாதிரி ராப் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்துட்டு கதை கேட்டு சொன்னாரு, எல்லாம் நல்லா இருக்கு, லாஸ்ட் சீன் மட்டும் இந்த கேரக்டர் கொஞ்சம் இதா இல்ல, அதனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல, பின்னாடி ஒரு தடவை ஒர்க் பண்ணலாம் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் டைம் இப்போ இந்த ஸ்கிரிப்ட் இப்ப நான் பண்ணிட்டு இருக்க படத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி, சார் நான் வந்து மீட் பண்ண வரேன், எதுவுமே சொல்ல மீட் பண்ண வரேன் அப்படின்னு வந்தா ஒரு 20 புக் வச்சு ஒரு சின்ன ஒரு புக் ரேக் மாதிரி ஒண்ணு வச்சிருந்தாரு. போறதுக்கு முன்னாடியே நான் போன உடனே கையில எடுத்து கொடுத்தாரு, சார் இது, ஆமா சார் இது உங்களுக்கு. அது இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அதான் வருது, அந்த கிஃப்ட் தான் அது எல்லாருக்கும். ஸோ அவருக்கு வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான். அப்புறம் வந்து ஒரு நாள், சார் காஞ்சிபுரம்ல பிரியாணி சாப்பிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு, நாளைக்கு உங்க ஆபீஸ்க்கு வரோம் அப்படின்னாரு. சோ இந்த மாதிரி லைக் அது ஒரு சந்தோஷம் இருக்கு அவருக்கு கொடுக்கறதுல, அது எல்லாருக்கும் வராது. நான் அதை சாப்பிட்டுட்டு அவருக்கு வந்து மெசேஜ் அனுப்பல, மறந்துட்டேன். சோ அது திருப்பி ரெசிபிரிகேட் பண்றது கூட நமக்கு தெரியாது, பட் அதை கொடுக்கறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஐ திங்க் தட் இஸ் வாட் மேக்ஸ் ஹிம். அதுதான் அவரை வந்து இவ்வளவு நாள் லைக் தட்ஸ் வாட் இஸ் மேக்கிங் ஹிம் லிவ், ஐ திங்க். சோ அதை நீங்க அப்படியே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சார். நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் வந்து அதுக்கு பதில் கூட எஸ்எம்எஸ் அனுப்பலன்னு, அதைத்தான் அவர் எதிர்பார்த்ததே கிடையாது. சமுத்திரக்கு தெரியும், நாங்க எங்கேருந்து ஒரு படம் பார்த்து படம் எடுத்தோங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொன்னேன்னா, யார் மாதிரி வரணும் அப்படின்னு சினிமாவுக்கு வர எல்லா மனிதர்களும் பேசிக்காக யார் மாதிரி வரணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குல்ல. எனக்கு வந்து பார்த்திபன் சார் மாதிரி இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு நாள் நினைச்சிட்டு இருப்பேன். எப்படியாவது அவர் அளவுக்கு புத்திசாலித்தனம் எனக்கு கிடைக்கணும், அவரை பார்த்து தான் நான் பெருமைப்படுவேன், பொறாமப்படுவேன், எல்லாமே. இந்த ஒரு லிமிடேஷன், ஒரு ஐடியலிசம் இருக்குல்ல, அது எனக்கு பர்சனலா பார்த்திபன் சார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவருக்கு ஒரு 5 ஆஸ்கார் அவார்டும் ஒரு 500 கோடி பணமும் அவர் கொடுத்தா படம் எடுக்க கூடாதுங்கிற கண்டிஷனோட அந்த 500 கோடியில அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு என்னோட ஆசை. இது என்னோட கனவு, பார்த்திபன் கனவு. நன்றி. சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். பார்த்திபன் அவர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்போ ஹேபனாக் பாபு மேடையில் இருக்கும்போது சொன்னார், நான் தான் அவர் வச்சு படம் பண்ணிருக்கணும்னு சொல்லி.
அவர் வந்த சூழ்நிலை எங்களுடைய அலுவலகம் விநியோகத்துறையில அப்ப நான் அதிகமான படங்கள் பண்ணிட்டு இருக்கிற நேரம் நண்பர் விவேக் சித்ரா சுந்தரம் அவர்கள் இந்த ப்ரப்போசல் எனக்கு அனுப்பிச்சார். ஹேம்நாக் பாபுவும் பார்த்திபன் சாரும் ஏற்கனவே மைக் மோகன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு எல்லாம் சில்வர் ஜூப்ளி படங்கள் கொடுத்த மாபெரும் நடிகர் அவர் வச்சு ஹேம்நாக் பாபு அவர்கள் படம் எடுத்து அது ஒரு ஸ்டேஜில் நின்று போச்சு. ஆனா அதை முடிக்கிறதுக்காக பார்த்திபன் அவர்கள் கம்ப்ளீஷனுக்காக நீ கேஆர் கிட்ட போய் சொல்லுங்க, மார்க்கெட்டிங்ல இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட்ல அவர் எப்படி பிசினஸ் ஏதாவது சொல்லுவாருன்னு சொல்லி இவர் எனக்கு கதை நேரேட் பண்றாரு. நேரேட் பண்ணும்போது நான் அவர் சொல்லிட்டு இருந்த கதை விட அவருடைய பாடி லாங்குவேஜ், சொல்லக்கூடிய விதம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாம் முடிச்ச உடனே நான் சொன்னேன், பார்த்திபன் நீங்க தப்பா நினைக்காதீங்க, அது நின்று போன ப்ராஜெக்ட் தயவு செய்து அதை அப்படியே டிராப் பண்ணிட்டு சொல்லுங்க, நான் விவேக் சித்ரா சுந்தரத்துக்கிட்ட பேசுறேன், அந்த படத்துல நீயே ஏன் ஹீரோவா நடிக்க கூடாது, நீங்களே டைரக்ட் பண்ணலாமே சொல்லும் போது அவருக்கு நம்பிக்கை வரல. கதவு வரலாம் போயிட்டு திரும்ப வந்தாரு. சார் உண்மையிலே என்ன சொல்றீங்களா சார்? நான் சொல்றேன் விவேக் சித்ரா சுந்தரத்துக்கிட்ட நிச்சயமா நீங்க நடிங்க, படம் சக்சஸ் ஆகணும். எனக்கு சந்தோஷமே, நான் சொன்னது விவேக் சித்ரா சுந்தரமும் ஏத்துக்கிட்டாரு. பார்த்திபன் சார் சின்ன சந்தேகம் இருந்தது, நிச்சயமா நடிச்சா வருமானு. நான் சொன்னேன் நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமா உங்க முகத்தை நிச்சயமா ரசிப்பாங்க, ஏன்னா சூப்பர் ஸ்டாரும் கருப்பு, நீங்களும் ஒரு மாநிலமா இருக்கீங்க, கவலையே படாதீங்க, தயவுசெய்து நடிங்கன்னு சொல்லி சொன்னேன். அப்படி இந்த வித்தியாசத்துக்கு சொந்தக்காரர் பாருங்க ஒரு வார்த்தையில ஏன்னா இந்த நிகழ்ச்சியில விவேக் சித்ரா சுந்தரத்தை நம்ம பாராட்டியே தீர வேண்டும். அப்படி ஒரு நல்ல தயாரிப்பாளர். அதுக்கு அடுத்த படமாக பார்த்திபன் அதுக்கு பதிலாக என்ன பண்ணாருன்னு சொன்னா, என்ன அவருடைய பொண்டாட்டி தேவைப்படத்துல ஒரு டாக்டர் ரோல் பண்ணுங்கன்னாரு. அப்படி அந்த படத்துக்கும் தயாரிப்பாளர் விவேக் சித்ரா சுந்தரம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தயாரிப்பாளர் நினைவுபடுத்தணுன்றதுக்காகவே இந்த நிகழ்வை நான் எடுத்து சொன்னேன். ஸோ பார்த்திபன் இண்டஸ்ட்ரிக்கு வந்தது எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டன்றது பாருங்க. இப்படி பல பேர் பேசக்கூடிய அளவுக்கு இந்த நிகழ்ச்சி பாருங்க, ஒரு படத்தை கூட 2 மணி நேரம் நம்மளால ரசிக்க முடியாத இந்த காலத்துல ஒரு 2.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை அமோகமா நடத்துறாங்கன்னு சொன்னா, இது கான்ட்ரிபியூஷன் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கேஆர் சார் சொன்னது ஞாபகம், நிறைய பேர் எதிர்காலத்துல டைரக்டரா வரணும்னு சொல்லி நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னன்னா கொஞ்ச நாளா இந்த நாளை இயக்குனர்னு சொல்லி பூரா விஷுவல் கம்யூனிகேஷன்ல டிகிரி ஹோல்டர்ஸா வந்துட்டு இருக்கிறதுனால, ஐயோ இனிமே சினிமா அவங்களுக்கு தான் போகும் போலுக்கு, நம்ம என்ன வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ். அதெல்லாம் வேண்டாம். ஆர்கெஸ்ட்ரா செய்யும் போது எனக்கும் பார்த்திபனுக்கும் 2 பேத்துக்குமே இங்கிலீஷும் வராது, ஹிந்தியும் வராது. ஆனா அமிதாப் பச்சன் நாங்க 2 பேருமே சேர்ந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அவர் கூப்பிட்டு மூர்த்தி வாட் ஐ வாஸ் ஃபீலிங் இஸ் எஸ் சார், ஓகே சார் அப்படிம்பாரு. அவர்கிட்ட சிக்கனா அடுத்து நான் தான் மாட்டுவேன் போது நானும் கொஞ்சம் சமாளிச்சிருவேன். ஆனா 2 பேருமே சேர்ந்து இன்னும் அமிதாப் பச்சன் அவர்கள் அந்த 10 படத்துல ஒண்ணு சொல்லுங்க அப்படின்னா இந்த படத்தை சொல்லுவார் ஆர்கெஸ்ட்ரா. சோ அதனால பார்த்திபன் இன்னைக்கு லேட்டஸ்டா இருந்துட்டு இருக்காரு. அதனால அந்த படிப்பு விஷுவல் கம்யூனிகேஷன் எல்லாம் நம்ம போயிருந்தா தான் முடியும் அப்படின்னு தயவு செய்து யாரும் இது பண்ணிக்காங்க, நம்பிக்கை வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப அண்ணனை இவ்வளவு தூரம் நடுநாயமா உட்கார வச்சிருக்கோம். இவர்கிட்ட முதல் நான் கதை சொல்ல போகும்போது இவர்கிட்ட நான் ஃபெயிலியர் ஆயிட்டேன். தேவர் பிலிம்ஸ் அவரு குப்பை போடா நீ சினிமாக்கே வரமாட்டேன் அப்படின்ட்டாரு. அதுக்காக யாரும் மனசு, ஏன்னா அவருக்கு ஒரு கருத்து இருக்கு, எனக்கு ஒரு கருத்து இருக்கும். அதனால ஒருத்தர் அப்ஜெக்ஷன் பண்றான்னு எந்த காரணம் கொண்டு நீங்க மனசு ரூல் சொல்லக்கூடாது. டிஸ்கஷன் தேவர் பிலிம்ஸ்ல அண்ணா உட்காந்துருப்பாரு, கலைஞான சார், துவைவன் சார், உதிரி பூக்கள் மகேந்திரன், மா லட்சுமணன், இப்படி நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. மாறா அவருங்க இவங்க எல்லாம் நாளைக்கு காலையில காலையில 8:30 மணிக்கு வந்தோடனே நேற்று சொன்ன அந்த லவ் சீன் சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு. ஒவ்வொருத்தரும் ஏதாவது சொல்லணும். ராத்திரி மண்டை உடைச்சிக்கிட்டு சீன் பண்ணுவாங்க, சில நேரங்களில் வராது. வரும்போது காலையில அப்படியே முழிச்சோம்னா அண்ணன் எனக்கு ஒண்ணு போ வந்திருக்கோம் போய் கொட்டிக்கோ தின்னு போ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டி போடுவாரு. அதனால ஒவ்வொருத்தரும் காலையில என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே வருவாங்க. காரில் எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு வரும்போது கலைஞான சார் தூயம் புலம்புவாரு, என்ன போனோன்னு கிளம்பிட்டு திட்டு வாங்க வேண்டியிருக்குதே, சீனே ஒன்னும் வரலையே அப்படின்னா, நீங்க தான் வந்ததான்னா வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா ஒரு சீன் சொல்லுவாரு. அந்த சீன் சொன்னோடனே அங்க போனோடனே தேவர் காலையில ஆரம்பிப்பாரு, எங்கப்பா யாராவது ஏதாவது சீன் வச்சிருக்கீங்களா, முதல்ல தூயம் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு கலைஞான சீனை சொல்லிடுவார். பரவாயில்ல நல்லா யோசிச்சுட்டு வந்திருக்கான் கலைஞான, நீ சொல்லுன்னா முடிப்பாரு இவர் என்ன சொல்றதுன்னு. இப்ப காமிச்சு கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் காலையில கார்ல வரும்போது அவரு புலம்பிட்டே வந்திருக்காரு, என்ன தேவை இப்படி புலம்புறாங்க, என் பொண்டாட்டி கிட்ட தினம் சண்டைன, அவ என்ன எதை எடுத்தாலும் சம்பாதிக்கிறது மட்டும்தான் பெரிய சமாச்சாரம் நினைச்சிருக்கியா, ஒரு நாளைக்கு பொண்டாட்டி மாதிரி என் வீட்டுல உட்காந்து என் வேலையெல்லாம் பண்ணி பாரியா,
வீட்டுல உட்கார்ந்து சாதாரணமா நீ சமையல் பண்ணிட்டு பசங்க அனுப்பி இது ஒரு வேலைன்னு நினைச்சிருக்க. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? இப்படியே 2 பேத்துக்குள்ள சண்டை அப்படின்னா அடுத்த நாள் தேவர் போன் பண்ணி டேய் தோய்வா கல்யாணத்துக்கு வந்து நான் காசு கொடுத்தேன் அட்வான்ஸ் நல்ல ஒரு கதை சொன்னாருன்னா என்ன கதை என்ன நான் பொண்டாட்டி வந்து புருஷன்கிட்ட வந்து நீ சம்பாதிக்கிறது மட்டும் தான் பெருசா அப்படிங்கிறான். புருஷன் நீ என்ன வீட்டுக்கு தான் பெருசா பாத்திரலாம் 2 பேருக்குள்ள சேலஞ்சு நீ 6 மாசம் இப்படி இரு நீ 6 மாசம் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு ஒரு அருமையான கதை சொன்னேன் நான். தோயம் அப்படியே முடிச்சாரு. கலைஞானம் மைண்ட் வாய்ஸ் நீ என்கிட்ட சீனு தான் நடிச்ச நான் உங்ககிட்ட கதையே அடிச்சுட்டா. அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த டிஸ்கஷன் அப்படின்னு நான் கேள்விப்படும் போதே அவங்களுடைய டேலண்ட் அவங்க எந்த அளவுக்கு பலப்பரிச்சு இது முக்தா மீன்ஸ் படம். ஸோ அந்த மாதிரி டிஸ்கஷன் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ எடுத்த விக்ரமன் ஆரம்பிச்ச டாபிக்கை நோக்கியே போனோம்னு சொன்னோம்னா அது உங்களுக்கு ஒரு வேளை போர் அடிக்குன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி மாறி போயிட்டாங்க. ஸோ விக்ரமன் ஆரம்பிச்சதுல கூட நான் என்ன நினைச்சேன்னு சொன்னோம்னா அவரே எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டாரு. என்ன கண்டிப்பா டெத் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு சுவாரஸ்யம் உண்டாக்கி அடுத்து என்னன்னா அவனா வந்து வியாதி கிடையாது நல்லா இருக்கான்னு சொல்லிட்டான். அதுக்கு அடுத்தது இன்னொன்னு என்னன்னா அவனை யாராவது கொல்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்களா ஏதாவது பண்ண எல்லாத்தையும் எல்லா பக்கம் சுத்தி பார்டர் பண்ணிட்டாரு. இப்போ பார்டர் பண்ணிட்டா கிளைமேக்ஸ் என்னன்னா இது எல்லாத்தையும் தாண்டி அவன் செத்தா தான் கிளைமேக்ஸ் நல்லா இருக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுதான் சுவாரஸ்யமான விஷயம். அதனால அவர் சொல்லும் போது நான் யோசிச்சுக்கிட்டேன் இதை வந்து ஒன்று சொல்லி அதுக்கு இதெல்லாம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டோமா அந்த பாதுகாப்பு உடைக்கணும். ஏன்னா ஜேம்ஸ் பாண்ட் படத்துல சொல்லுவாங்க வில்ல இடத்துக்குள்ள போகும்போது இப்படி எல்லாம் பாதுகாப்பு இருக்குது. இவன் என்னென்னலாம் கையில் கொண்டு போனா எல்லாம் விட்டுருவான். அப்புறம் வெறும் ஆளா கையில போய் ஜெயிப்பா அதுதான் ஜேம்ஸ் பாண்ட் அப்படிமா. அந்த மாதிரி அவருடைய இதை வந்து நான் அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கலைஞர் அந்த மாதிரி ஆளுகள்லாம் வந்திருக்காங்க. அவங்க அவருடைய லைஃப்ல அவங்க நடந்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நமக்கு எல்லாம் அசிஸ்டன்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்போ அண்ணன் அவர்கள் பேசி முடிப்பாங்க. நன்றி. எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இங்க இருக்க டைரக்டர் அத்தனை பேருக்கும் ஒரு வேண்டுகோள். நான் வந்து ராஜரிஷிங்கிற படம் எடுத்து 17வது படம் அது பெரிய லாஸ் ஆயிட்டேன். உடனே என்ன பண்ணாரு தம்பி பாக்கியராஜ் வந்து அண்ணே நீங்க லாஸ் ஆகக்கூடாது, பல பேருக்கு உங்களால லைஃப் கிடைச்சிருக்கு, உங்க லாஸ நான் அடைக்கிறேன், நீங்க என் கூட இருந்து ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லித்தான் இது நம்ம ஆளுங்கிற படத்துல என்ன பாட்டரா சேர்த்தாரு. சேர்த்து எனக்கு அது ஐயர் வேஷம் ஒண்ணு கொடுத்தாரு. தம்பி நான் வேண்டாம் நிறைய படம் எடுத்துட்டேன், நான் போய் நடிச்சா நல்லா இருக்கேன். இல்லன்னு நீங்க பண்ணுனா அது நல்லா இருக்கும், அந்த கிருஷ்ணமையர் ரோல நீங்க ஐயர் மாதிரியே இருக்குன்னா நீங்க பண்ணித்தானு பம்பு பண்ணி என்னை நடிக்க வச்சாரு. அப்படி நடிக்க வச்சவருடைய லாபம் என்ன அப்படின்னா இத்தனை கதை எழுதி இத்தனை திரைக்கதை எழுதி வெளியில கலைஞர் அட ஏன் அவ்வளவு ரஜினிகாந்த போட்டு முதல் ஹீரோ போட்டு கூட கலைஞானம்னா யாருக்கும் தெரியாது. அது திரைமறைவில நாங்க இருக்கோம். அதனால நீங்க இத்தனை படம் எடுத்து பிரயோஜனம் இல்லைன்னு நான் சொல்றபடி நீங்க நடிங்க. 24 மணி நேரத்துல நீங்க யாருமே தமிழ்நாடு பூரா தெரியும்னு ஆசைப்பட்டார். அப்ப நான் சிந்திச்சேன் ஒரு தாய் தான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும் ஒரு போலோட வரணும்னு ஆசைப்படுவா. ஒரு தம்பி நம்ம நடிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும் எல்லாருக்கும் விளம்பரம் ஆகணும்னு நினைக்கிறாருன்னு ஒரு தாய் உள்ளத்துக்கு கட்டுப்பட்டு நடிச்சேன். இது நம்ம இல்ல அது ஓஹோன்னு எனக்கு இன்னைக்கு எங்க போனாலும் தியேட்டர்ல நீங்க தான் இது நம்ம நடிச்சா இருன்னு கேக்குறாங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பேரை என் தம்பி வாங்கி கொடுத்தாரு. அந்த தாய் உள்ளத்துக்கு நான் என்னைக்குமே நன்றி சொல்லணும். அதே உள்ள வந்து பார்த்திபனுக்கும் இருக்கு. ஒரு வாய்ப்புகள் மேல வந்தா இப்போ வந்து புகழுக்கே அவர் வந்து இன்னும் அடிமையாகிட்டு இருக்காரு. அதுதான் எனக்கு கூட ஒரு சங்கடம். புகழ்ந்துட்டா போதுமா, பொருள் வேண்டாமா? அப்படி பொருள் வந்தா இவரு 10 பேரை முன்னுக்கு கொண்டு வரலாம்ல. அந்த ஞானம் இருக்கு. நல்லா முன்னேறி வந்தாருன்னா பல பேரை பாக்கியராஜ் மாதிரி முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாரு. அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா அவரு கூட நான் இருந்த வந்தேன். இப்ப கூட இந்த படத்துல என்னை வந்து சார் நீங்க ஒரு வேஷம் நடிக்கணும் என்னை நடிக்க வச்சாரு. அது அவருடைய ஆசை. பாக்கியராஜ் மாதிரியே என்னையும் நடிக்கணுங்கிற ஒரு ஆசைப்பட்டு நடிக்க வச்சிருக்காரு. நல்ல ரோலே கொடுத்தாரு. அதுக்காக இப்ப நான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். அதனால அவர் நல்லா இருக்கணும் நல்லா வாழணும்னு ஆசைப்படுறவன் இல்லை நானும் ஒருத்தன். அவர் என்ன பண்ணும் கொஞ்சம் கமர்ஷியலாவும் படம் எடுக்கணும். இப்படியே போய்கிட்டு இருந்தாருன்னா ஒரு நல்ல அறிவு வீணாயிடுது. அறிவு நமக்கு கடவுள் கொடுத்தது 4 பேரை வாழ வைக்கணும். நாம விட்டு அந்த போலோடு இருந்தா அது வாழ்ந்ததாக அர்த்தம் இல்லை. அப்படித்தான் இன்னைக்கு பல பேரு தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வச்சாங்க அப்படிங்கிற ஒரு பேரோடு இன்னைக்கு பெரிய டைரக்டர்லாம் இந்த மேடையில உட்கார்ந்துருக்காங்க. பாக்கியராஜ் மாதிரி தான் முன்னேறி வரும்போதே மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்களே முன்னேற்றத்துக்கு கொண்டு ஒரு நல்ல எண்ணம் வரணும்னு நான் இங்க இருக்க முன்னணியில் இருக்க டைரக்டர்லாம் நான் வேண்டுறேன் விரும்புறேன். நன்றி வணக்கம்.
சாகித்யா, விஜயராம், ஓகே ஆல் செட்டப் பண்ணிட்டே நீ, தினேஷ். இவர் கம்போஸ் பண்ணிருக்கிற பாடல ஜிவி பிரகாஷ் சைந்தவி இணைந்து பாடியிருக்காங்க. இசையமைப்பாளர் திரு தமன் அவர்கள், இசையமைப்பாளர் திரு அல்போன்ஸ் ஜோசப். சரத் சார், நீங்க நான் உங்களை எவ்வளவு டார்ச்சர் பண்ணேன்னு சொல்லிட்டு கொஞ்சமா சொல்லுங்க. முதல்ல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பார்த்திபன் சார் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஒரு மனிதரா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா இயக்குனரா நடிகரா பிடிக்கலன்னு அர்த்தம் இல்லை. ரொம்ப நல்லவர். ஏன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரொம்ப கூலா ஹேண்டில் பண்ணக்கூடியவர். முதல்ல இந்த படத்தை பத்தி சொல்லி ஒரு பாட்டு பண்ணணும்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா கம்போசிங் அப்படின்னு ஆரம்பிச்ச பிறகுதான் கொஞ்சம் இடத்துல ஆயிடுச்சு. ஏன்னா அவரு இதுதான் சிச்சுவேஷன் சார். இது நல்ல அற்புதமா ஒரு மெலடி போடுங்க. சரி, ஓகே, அற்புதம் எங்க வரப்போகுது அப்படின்னு நான் நினைச்சிட்டு தான் போடுவேன். ஒரு 11:30 ஆகும்போது ஒரு கால் வரும், சார் உங்களுக்கு பிரியாணி வந்திருக்கு சார். அப்பவே தெரியும் பிரியாணியோட பின்னாடி ஒரு ஆப்பு வருது அப்படின்னு. சாயந்தரம் ஒருவர் கேட்பாரு, சரத் காஃபி சாப்பிடலாமா? நான் சாப்பிடலாம் சார். இந்த பாட்டு நல்லா இல்லை, இன்னொன்னு பண்ணலாம் அப்படின்னு. சரி, இந்த மாதிரி எக்கச்சக்க கிட்டத்தட்ட 25 days கம்போஸ் பண்ணேன்னு நினைக்கிறேன். என் கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாம் அதிகமாகி இவ்வளவு தொப்பை இல்லை, ரொம்ப ஜாஸ்தி ஆகி. அது மட்டும் இல்லை, அவர் எந்த விஷயம் பண்ணாலும் ரொம்ப டிஃப்ரெண்டா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறவர். அவரை எனக்கு அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா தோணுச்சு. எனக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறச்சு என்னோட இன்ஜினியர் சேகர், நாங்க 2 பேரும் என்ன பண்ணாலும் சாருக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்ன பண்ணலாம், திருடுறதுக்கு மனசு வரல, திருடக்கூடாது சாகிற வரைக்கும். நம்ம உண்மையா ஒரு மியூசிக் பண்ணணும் அப்படின்னு என்ன ரொம்ப நிஜமா ஆசைப்படுறேன். ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு டிஃப்ரெண்டா பண்றதுக்கு யோசனை பண்ணி மொத்தமே குழப்பமாயி ஏதோ ஒரு தருணத்துல சரி, மனுஷருக்கெல்லாம் ஒரு சூச்சு போனோம் அப்படின்றது எப்பவும் நடக்கிற விஷயம். நான் வரும்போது என்னோட நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு அவசரத்துல இருந்தாங்க. அதுல இல்ல நான் போய்க்கிறேன் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் போனேன். எனக்கு டைம் தெரியல, ஏன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நான் உள்ள இருந்தேன். வந்து பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாரும் அங்கே போயிருந்தாங்க. எல்லாம் கேட்டு, ஏன் சார் இவ்வளவு நேரம்? இல்ல, பார்த்திபன் சாரோட பழகி ஏதாவது டிஃப்ரெண்டா பண்ணலாமே இது அப்படின்னு யோசனை பண்ணேன். சில விஷயங்கள் எக்காரணத்தை கொண்டு டிஃப்ரெண்டா பண்ண முடியாதுன்றது அவர் மூலியமா தான் கத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு பாட்டை பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் கிளாசிக்கலா பண்ணலாம் சார், பேக்கிங் எல்லாம் ஓகே சார் அப்படி சொல்லி பண்ணியாச்சு. பண்ணி அது கேட்டு அவரு இஷ்டப்படுவார்னு சொல்லி கேட்க வச்சாங்க. இது அப்படி வெஸ்டர்னா பண்ணலாம் இல்ல அப்படின்னு. பண்ணலாம் சார், அதுவும் பண்ண. இது பண்ணதுக்கு அப்புறம் நீங்க குப்பையை ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க, அசிங்கமா இருக்கணும் சார் அப்படின்னு. அப்படியா, சரி, இது வரைக்கும் அப்படித்தானே இருந்துச்சு அப்படின்னு நினைச்சேன். அதுவும் பண்ணேன். அதுக்கப்புறம் இல்ல, நீங்க இது இன்னொரு ஆள் பண்ண பாட்டு, அதுக்கு நீங்க அரேஞ்ச் பண்ண எப்படி இருக்கும்? இன்னொரு ஆள் பாட்டு நான் அரேஞ்ச் இதுக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். அதுவும் பண்ணேன். கிட்டத்தட்ட நிறைய எனக்கு தெரியுது 108 இந்த சஷ்டி கவசம் மாதிரி போயிட்டு இருந்தது வெர்ஷன்ஸ். இது இந்த குறுந்தட்டு விழா அப்படின்றதுதான் எனக்கு தெரிய வந்தது. நான் பண்ண வெர்ஷன்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன், இது பெருந்தட்டு விழா இருக்கு. பெரிய கஷ்டம். ஆனா ரொம்ப ரொம்ப எனக்கு அவரை ரொம்ப இஷ்டம். நான் கஷ்டப்படுறது கூட அவர் மேல இருக்கிற இஷ்டத்தினாலதான். ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வெர்ஷன்ஸ் எவ்வளவு பண்ணா கூட நல்லதா செலக்ட் பண்ணாரு, அது ரொம்ப சந்தோஷம். அதுல எனக்கு இந்த துணை இசையமைப்பாளர்கள் எனக்கு ரொம்ப எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. இப்ப அல்போன்ஸ் கிட்ட கூட நான் போன் பண்ணி கேட்டேன், அல்போன்ஸ் என்னாச்சு கம்போசிங் முடிஞ்சதா? கொண்டுட்டார் அப்படின்னு. நான் நினைச்சேன் ஒன்னையுமா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் தமன், விஜய் ஆண்டனி எல்லாரும் அவஸ்தப்பட்டு இருக்கும் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு விசுவாசம். அப்படி அவங்களும் அவஸ்தப்பட்டு இருந்தானா எனக்கு சந்தோஷம். நான் ஒருத்த மட்டும் என்னத்துக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். இந்த ஒரு நிகழ்ச்சி இவ்வளவு பிரமாதமா ஒரு 3 கேமராவுக்கு மேல நான் பார்த்ததே இல்லை சார்.
இது AK-47 மாதிரி இருக்கு, எக்கச்சக்கம். ஏதோ இந்த யுத்த முகத்துல நிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் அவர் முதல் படத்துல எனக்கு வர ரொம்ப பிடிக்கும். அவர் படங்கள் பிடிக்கும், அவரோட ஆக்டிங் பிடிக்கும். ரொம்ப துல்லியமா நல்லபடியா பண்றாரு. அவர் மேல இருக்கிற அன்பினாலே என்னமோ தெரியல, அவர் என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும். என்ன திட்டினா கூட எனக்கு அது பிடிக்கும். கம்போசிங் எல்லாம் நைட்டு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வீட்டுல அவர் ஆபீஸ்ல போய் உட்காந்து பாடி இருக்கேன். அவருக்கு எப்படி அது பாட்டா தோணுச்சுன்னே தெரியல. ஏன்னா நான் கொட்டாவி தான் விட்டுருக்கேன். நல்லா இருக்கு சார் நீங்க இப்ப பண்ணது சார், அது கொட்டாவி என்ன ஏதோ ஆவிகள் விளையாடுற டைம்ல கூட அங்க நாங்க கொட்டாவி விட்டு பாடி இருக்கணும். இந்த படம் மிக வெற்றி அடையணும் அப்படின்றது என்னுடைய ஆத்மார்த்தமான கருத்து. என்னோட துணை இசையமைப்பாளர் எல்லாரும் பேசுவாங்களா? அல்போன்ஸ் பேச மாட்டாங்க. இல்ல நீங்க ஒரு கேப் கொடுத்தீங்கன்னா பேசுவாங்க, கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இல்ல அதுல கேப் எப்படி கொடுக்கறது? அல்போன்ஸ் நான் நிஜமா சொல்ல போனா அல்போன்ஸ் மியூசிக் பண்றதுக்கு அவன் லாய்க்கு இருக்கான்னு தெரியல. அவருக்கு பாதிரியாரா போயிருந்தானா நல்லா இருக்கணும் அப்படின்னு வார்த்தை நினைக்கிறவன். நான் கூட சொல்லி இருக்கேன், சர்ச் ஃபாதரா போயிடு அல்போன்ஸ், ஏன்னா மியூசிக் பண்ணாதே, அந்த வாய்ப்பு கூட நம்ம எடுத்துக்கலாமேன்னு தான். இந்த மாதிரி தமன் இப்ப பார்த்து ரொம்ப நாளாச்சு. நான் பார்க்கும்போது 10 மாசம் கர்ப்பம். இப்போ ஓகே தான். அப்ப தமன் அவங்க கூட என்ன இப்போ தெலுங்குல நம்பர் 1 இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப லைவ் ட்ரம்மிங் சூப்பரா பண்றேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், அது விட்டுறாதரா லைவ் வாசி எங்க கேட்டான். சரி ஏதோ எல்லாரும் நல்லா இருக்கட்டும். இயக்குனர்கள் ஒருத்தரை பார்க்கறதே பெரிய சமாச்சாரம். இவ்வளவு பேரு எனக்கு பின்னாடி இருக்காங்கன்னா அது ரொம்ப ஒரு தைரியம். யாரும் என்ன வச்சு படம் பண்ணுவாங்களான்னு தெரியல. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இயக்குனர்கள் உங்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்னா நீங்க முன்னாடி வந்து நின்னுட்டீங்க, அதான் காரணம். வேற வழி இல்லை சார், இப்படியாவது நான் முன்னுக்கு வரணும். ஓகே, ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை என் வாழ்க்கையில் நான் பார்த்தது இல்லை. குடும்பம் மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரியை பார்க்குறேன். ஒரு 100வது நாள் பவள விழா இண்டஸ்ட்ரிக்கு நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்கள் ஃபங்க்ஷன் இருக்கு சார். இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் உங்கள் மனசு தான். உங்கள் நட்புக்காக தான் எல்லாரும் இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா வரும். பாட்டு சரசாரோட மியூசிக், அல்போன்ஸ் மியூசிக்லாம் கேட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சார். இந்த படத்துக்கு எனக்கு ஆர்கஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்த சைமனுக்கு ஒரு நன்றி. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இல்ல இப்ப இருக்க இசையமைப்பாளர் நல்ல விஷயம் என்னன்னா ஒருத்தர் இன்னொருத்தர். First of all, I really want to thank God Almighty because it's my first Tamil movie. Raman sir enna introduce panni in the Tamil as a singer. After that, I sang 4-5 songs. Niye popular solla pore Prabhu Solomon sir de pinna yarkum thoranillai and Thanga Meengal movie le Rajarani le சில்லன ஒரு மழை துளி அதில் அந்த மலையாளம் போர்ஷன் இருக்கு. ஆல்சோ எங்கோ ஓடுகின்றார் பிட்சா மூவில. இப்போ ஆஸ் அ மியூசிக் கம்போசர் இந்த தமிழில் இன்ட்ரடியூஸ் பண்ணித பார்த்திபன் சார். என்னோட லைஃப்ல இட்ஸ் ஆல்வேஸ் காட் ஹூ கேவ் மீ ஸ்டார்ட் இன் எவ்ரிதிங். ஐ ரிமெம்பர் 4-5 months I was not able to work because of some serious problem in my neck. At the time everybody said you are not going to pursue in music composition because I was out of music industry. But on that time Rahman sir call panni enna. That was my rebirth. And ipo Parthiban sir எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தந்து தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த சாங் ஒரு தினம் 1 டேல அந்த லிரிக் வச்சு கம்போஸ் பண்ணி அதுவும் எனக்கு ஒரு புதுசு எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ அல்போன்ஸ். நம்ம நிகழ்ச்சியின் பல சுவாரஸ்யங்கள் இருந்தால் கூட வந்த நோக்கம் ஆடியோ வெளியிடுறதுங்கிறதுனால அந்த வேலையை பார்க்கறதுக்கு முன்னாடி இயக்குனர் விக்ரம் அவர்கள் இயக்குனர் சங்கத்தின் சார்பாக ஒரே ஒரு வரி சொல்லணும்னு சொன்னாங்க. சார் சொல்லுங்க சார். சொல்லுங்க மைக்கில் செக் பண்ணிங்க சார். ஹலோ மைக் செக். இல்ல ஒரே ஒரு சின்ன புதிய பாதை படத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் 56ல முதல் சாருடைய படம் முதல் பார்வைன்னு பாக்யராஜ் சார் ப்ரொடியூசர் அந்த படம் அவர் பண்ற மாதிரி இருந்தது. அதுல இருந்தே நான் ஒர்க் பண்ணேன். அந்த படம் டிராப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நானும் அவரும் மட்டும் தான் இருந்தோம். பல கதைகள் டெய்லி பேசுவோம். அப்படி பேசும்பொழுது அவர் வீட்டுல
ஒரு நாள் வந்து அவர் ஒரே ஒரு சீன் சொன்னாரு. அது நீங்க பார்த்த புதிய பாதை படத்துல அந்த ஓப்பனிங் சீன், ஒரு ஜெயில இருந்து ஒரு கேரக்டர் வருவாரு, ஒரு இடத்துல தீ பிடிக்கும், குடிசைகள்லாம் தீ பிடிச்சிட்டு இருக்கும். இந்த கேரக்டர் போய் அந்த பீடி போய் அப்படி நெருப்பு பற்ற வைப்பாரு. அந்த சீன் அவர் சொன்னாரு. அதனோட தொடர்ச்சியா அந்த புணத்து நெத்தியில வந்து முட்டி முட்டி அழுது அந்த நெத்தியில இருக்கிற ₹1 காசை எடுப்பான். இப்படி ஒரு ஏடாகுடமான கவுண்டமணி மாதிரி ஒரு ஏடாகுடமான கேரக்டர், இப்படி ஒரு காமெடியான கேரக்டர், இதை வச்சு ஒரு கதை பண்ணுவோமா அப்படின்னாரு. எனக்கு அந்த 2 சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து அப்படியே யோசிச்சு கீழே ரோட்ல இருக்கிற ஒரு டீ கடையில போய் டீ குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மையிலே அந்த சீன் ரொம்ப புதுசா இருந்தது, ஒரு இம்ப்ரெசிவா இருந்தது. வந்து அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் சார் அப்படி ஏடாகுடமான கேரக்டர்னு சொல்றீங்க? அப்படி ஒரு ராங் சென்டிமெண்டான கேரக்டர், அப்படி வந்து ஒரு ஊரே தீப்பிடிச்சு எரியும் போது ஒருத்தன் பீடிக்கு நெருப்பு கட்டானான்னு ஒரு பழமொழி உண்டு. சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்ற. ஓகே, அதை வச்சுட்டு அவன் எப்படி நல்லவனா மாறினா, எப்படி ரைட் சென்டிமெண்டான ஒரு நல்ல கேரக்டரா மாறினான்னு யோசிச்சா அது ஒரு கதை சார் அப்படின்னு யோசிச்சோம். அப்படி சொன்னேன் நல்லா இருக்கா அப்படின்னாரு. அப்படி பேசி உருவான கதை தான் புதிய பாதை. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சீன்ஸ் பேசணும், காமெடியா வந்தது. செகண்ட் ஹாஃப்லாம் உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல் அவன் இயக்கினா இருப்பான், செகண்ட் ஹாஃப் நல்லவனா இருக்கும். அந்த படம் வெற்றி பெற்றது. இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, நான் வந்து ஏதோ சொல்லிட்டேன் கிழிச்சிட்டேன் அப்படின்றதுக்காக இல்லை. இதுல வந்து எல்லாரும் 2 இயக்குநர்கள் பேசும்பொழுது ஒரு கருத்தை தெரிவிச்சாங்க. டிஸ்கஷன்ல வந்து நிறைய அசிஸ்டன்ட்ஸ் வந்து சும்மாவே இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. நிறைய அசிஸ்டன்ட்ஸ் நிறைய பேசுறாங்க, நிறைய கதைகள் உருவாகிறதுக்கு காரணமா இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா என்னுடைய வெற்றிக்கு என்னுடைய உதவியாளர்கள் பெரிய பலமா இருந்திருக்காங்க. அவங்க இன்னைக்கு நிறைய நல்ல நிலைமையில இருக்காங்க. அதனால இதை வந்து நான் இயக்குநர் சங்க தலைவரா இருக்கிறதுனால இதை நான் வெளிப்படுத்தணும். அப்புறம் நாளைக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் தப்பா பேசும்போது விக்ரமன் உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காரு வரக்கூடாது. இல்ல அப்படி வரவே சார், நீங்க சொல்றது ரொம்ப சரி. அதாவது அசிஸ்டன்ட் கண்டிப்பா சீன் சொல்லுவாங்க, ஆனா சொல்ற கதையை பொறுத்து இல்ல, சீனே வராத கதை சொன்னா இல்ல, அது டைரக்டருடைய தப்பே தவிர அது அசிஸ்டன்ட் டைரக்டருடைய தப்பு இல்ல. இன்னைக்கு இன்னொரு சொல்றேன், நாங்கெல்லாம் இருக்கும் பொழுது ஓரளவு, அதாவது ஒரு சவுத் லெவல்ல ஃபேமஸ் ஆயிருப்போம். எங்களுக்கு அடுத்து வந்த பிரபு சாலமன் போன்றவர்கள்லாம் வந்து இந்திய லெவல்ல, சமுத்திரக்கனி போன்றவர்கள் இந்திய லெவல்ல ஃபேமஸ் ஆனாங்க. இப்ப படம் பண்ற டைரக்டர்கள் நிச்சயமா உலக அளவுல ஃபேமஸ் ஆவாங்க. தேங்க்யூ சார். நான் நிறைய சீன் சொல்லியிருக்கேன். இந்த படம் அப்படின்னு அவர் ஒண்ணுமே சொல்லல. அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணப்போ தான் தெரிஞ்சது அவ்வளோ ஒரு மியூசிக்கலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தோன்னே எனக்கு புரியல. அதுக்கப்புறம் பயங்கர மியூசிக்கல் சப்ஜெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் சரத் சாரோட சாங் தான் எனக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன். நிறைய தீம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். சூப்பராக போட்டிருக்காரு மெலடி. அண்ட் தென் அல்போன்ஸோட சாங் ரொம்ப சூப்பர். விஜயன் சார் சாங்னு நான் கேட்கல, தமன் சாங்ஸ் செம்மையா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் இந்த மூவி வந்து நிஜமாக பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து நல்ல ஒரு நேம் வரும்னு நினைக்கிறேன். ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். தேங்க்யூ சத்யா சார். அடுத்த இந்த மேடைக்கு பாடகர்கள் ஹரிச்சரன், ரம்யா, ரீட் இருந்தாரு. இவ்வளவு நேரம் வரைக்கும் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன், அதனால தான் டிலே பண்ணிட்டே இருந்தேன். பொதுவா சூரியனுடைய வெளிச்சத்தை வந்து கிரகிச்சு ஒரு அற்புதமான பிரகாசமான ஒரு வெளிச்சமா இரவுல தர ஒரு நிலவு மாதிரி நிறைய இயக்குநர்களுடைய கனவையும் கற்பனையும் உள்வாங்கி அது ஒரு அற்புதமான படைப்பா வெளிக்கொடுக்கிற ஒரு பிரமாதமான இயந்திரம் கேமராங்கிற ஒரு சினிமாவுடைய இதயமே வந்து அந்த கேமரா தான். அதனால என்ன யோசனை, இந்த இசை குறுந்தகட்டை ஒரு கேமரா பறந்து வந்து வெளியிட அதை சூரியன் போன்ற இந்த இயக்குநர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் ஜோரா கை தட்டலாம். ப்ரொடக்ஷன்ல இருந்து ஏதோ ஒரு பார்சல் மாதிரி ஒன்று கொடுத்தீங்க, ஒரு பைய. நான் அதை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். என்ன மாதிரி எல்லாரும் நம்மளுதுல விட்டுட்டு எல்லாரும் போயிட்டோன்னு வைங்க, அப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து கவசம் எல்லாம் போட்டு எல்லாம் செக் பண்ணி இன்னைக்கு ஷோவே வீட்டுக்கு கொடுத்தேன். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், இசை குறுந்தகடு வெளியீடு